தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். ஜனம் கேள்வியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு பேசுவதற்கு பல விஷயங்கள் இருக்கு. நம்ம கூட திருசக்தி சுந்தரமன் ஐயா இருக்காரு. அவர்ட்ட போறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சார் வணக்கம். வணக்கம். சார், ஒரு வழியா தாவேகா அரசாங்கம் 60 நாள கடக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு. இதுக்கிடையில அமைச்சர்கள் கூட்டம்லாம் நடந்திருக்கு. இதுல யாரோ அமைச்சர்களாக இல்லாத சில ஆலோசகர்கள் பங்கேற்றதா ஒரு விஷயம் சொன்னீங்க. என்ன சார் அப்படி அதுல என்ன தப்பு இருக்கு? ஆலோசகர்கள் என்று சொல்லப்படுபவர்கள், ஆலோசகர்கள்னா இது வரைக்கும் அதுக்கான அவர்களுடைய அந்த பதவிக்கான ஜீவோ அல்லது அரசாணை உத்தரவு இது வந்து வெளியில்லை. ஆமாம், வெளியில்லை, இது வரைக்கும் வரல. ஜீவோ போட்டிருக்கலாம், போட்டுட்டு வெளியில் காமிக்காமல் இருக்கலாம். அப்படி இருந்தால் சட்ட ரீதியாக தவறுது. கெசட்டில் நோட்டிஃபை பண்ணணுன்னாலே அது அப்படின்னா வெளியே பப்ளிக்கு தெரியணும்னு அர்த்தம். அது பப்ளிக்கு தெரியலையா, தெரிய வேண்டாம் என்று நினைக்கிறார்களா, ஏன் என்று நினைக்கிறார்கள்? ஒரு ஜே இல்லாமல் வந்து நம்ம போன தடவை கூட 2 ஜேவை பற்றி பேசணும். அதில் ஒரு ஜே இல்லாமல் வந்து நிறையா வெளியிலேருந்து இந்த ப்ளஸ் பணம்லாம் வரணும். ஆமாம், இந்த ப்ளஸ் அதாவது கட்சிக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கணும் இல்லையா? எல்லாமே மைனஸாக இருந்துடக்கூடாது இல்லையா? அதனால் சொல்கிறேன். ப்ளஸ் பணம்னு சொல்கிறது வந்து கூடுதல் அது சக்தி வரணும். அந்த சக்தி வருவதற்கு ஒரு ஜே காரணம். இன்னொரு ஜே வந்து எல்லா மைனஸும் அவருக்கு தெரியும். இவர் ப்ளஸ்ஸு ஜே, அவர் மைனஸ் ஜே. ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருக்கிறது தானேங்க வந்து ஒரு பேலன்சிங்காக இருக்கும். ஸோ அந்த ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்ஸு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் என்னென்னலாம் என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ரூட் இதுதான். எனக்கு தெரிஞ்ச ரூட்டில் நான் இப்படி தான் சொல்ல முடியும். சரி, நீங்கள் ஒரு ரூட்டு போட்டு மக்களை காமிச்சிருங்க இந்த விஷயத்தெல்லாம். இவர் வந்து ப்ளஸ்ஸுக்கு ஏற்பாடு பண்ணுறவர், அவர் மைனஸுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணவர். பல வருடங்களாக இருந்ததுனால மைனஸுக்கு ஏற்பாடு பண்ணல, அவர் ஏற்பாடு பண்ணார். அதெல்லாம் மைனஸாக நாளைக்கு வந்துடக்கூடாது அப்படியும் வச்சுக்கலாம். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. இவங்களை வந்து அது ரைட்டு, அவங்க ஆலோசகர்கள்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து ஏன் கூப்பிட்டேன்லாம் வந்து கேட்குறது இல்லை. அது இல்லை. இப்போ இந்த 2 ஆலோசகர்கள் வந்து இவங்க அமைச்சரவை கூட்டத்திலேயே கலந்து கொண்டார்கள். என்ன சார் அப்படி கலந்துக்கூடாது? எனக்கு உண்மையாக தெரியாது. அதனால பதவி பிரமாணம் எடுக்கும்போது அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ, ஏன்னா முதலமைச்சருங்கிறது அமைச்சரில் ஒரு மூத்தவர் அவ்வளோதானே. அப்படி வரும்போது பதவி பிரமாணத்திலே வரும். அதை படித்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியான ரகசியங்களை, அதாவது கான்ஃபிடென்ஷியாலிட்டின்னு சொல்லக்கூடியது இங்கிலீஷில், அதை வந்து நாங்கள் வந்து வெளியில் யாருக்கும் அவசியம் இல்லாதவர்களுக்கு இல்லை, அவசியம் இல்லாத சூழ்நிலையில் அந்த மாதிரி அவசியம் இல்லாததை வந்து வெளியில் அவசியம் ஏற்பட்டால் ஒழிய, அது என்ன உதாரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ கோர்ட்டில் வந்து இது என்னன்னு கேட்குறாங்க. இந்த மீட்டிங்கில் என்ன நடந்தது, என்ன முடிவெடுக்கப்பட்டது, அரசுடைய நிலைப்பாடு என்ன, இந்த மாதிரி விஷயங்களை கோர்ட் வந்து கேட்டால் கொடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு சில சந்தர்ப்பங்களை தவிர பாக்கி எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து அரசுடைய ரகசியங்களை, அரசு பணி தொடர்பான ரகசியங்களை பாதுகாப்போம் என்ற பிரமாணம் உறுதிமொழி எடுத்திருக்காங்க. இந்த உறுதிமொழிக்கு எதிராக எந்த அமைச்சர் நடந்தாலும் அவருடைய பதவியை ரத்து செய்ய முடியும். யார் ரத்து செய்ய முடியுமோ நீதிமன்றத்துக்கு போனோம். அதுக்கான சில நெறிமுறை இல்லை, அதுக்கான சில விதிமுறைகள் இருக்குது. இப்போ இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்கள் அல்லாத 2 பேர் வந்தாங்களே, இது எங்கே வரும்னா, இதுக்கு பேர் தான் வந்து சட்ட அமைப்பில் 164ன்னு ஒரு எண் இருக்குது. அதுதான் இந்த பதவி பிரமாண காப்பு. அந்த காப்புக்கு எதிராக இது நடந்திருக்கிறது அப்படின்னு இப்பொழுது வந்து எதிர்க்கட்சிகளும் சில மீடியாக்களிலும் முதல்வர் விஜய் தலைமையிலான இந்த அரசு மீது குற்றம் சாட்டுகிறார்கள். முதல்வர் விஜயே வந்து இந்த 164 சட்ட அமைப்பு, அந்த எண் அமைப்பை, அதாவது அந்த பதவி பிரமாண காப்பு, ரகசிய காப்பு, இந்த ரகசிய காப்புக்கு எதிராக அவர் நடந்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு சிக்கல் எழுந்திருக்கிறது. இது எந்த நேரமும் யார் வேணாலும் வழக்காக போடலாம், எதிர்கட்சியிலேருந்து போடலாம். அப்புறம் திமுககாரர் போட்டார், அதிமுககாரர் போட்டார், அவர் போட்டார், இவர் போட்டார், அது சொல்ல முடியாது. கம்யூனிஸ்ட்காரங்களே போடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து திடீர்னு வெளியிலேருந்து ஆதரவுங்கிறா, திடீர்னு நடப்பதெல்லாம் வந்து குதிரை பேரம், இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறாங்க.
விடுதலை சிறுத்தை திருமாவளவனும் வந்து நீங்கள் குதிரை பேரம் பற்றி பேச வேண்டுமானால் அதிமுகவிலேருந்து இங்கே வர்றவங்களை பற்றி தாவேக்காவுக்கு வருது, அது ஆரோக்கியமான சூழ்நிலை இல்லை, ஆனால் அதை பற்றி கேள்வி கேட்க வேண்டுமானால் ஒன்று அதிமுகவில் போய் கேளுங்க, இல்லை தாவேக்காவில் போய் கேளுங்கிற கூட்டணி. இவர் அங்கேருந்து கூடையை தூக்கிட்டு இங்கே வந்துட்டார். கூடனா அதாவது கட்சி கூடவே தூக்கிட்டு வந்துட்டாருன்னு வச்சுங்களேன். அப்படி வந்தும்போது இவங்களே கூட யாராவது ஒருத்தர் இந்த பிரச்சனையை கிளப்பலாம், இல்லை யாரும் பொதுமக்களில் கூட யாராவது வழக்கு போடலாம். இந்த மாதிரி வந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு சட்ட சிக்கலில் விஜய் அரசு பாவம், அவருக்கு விஜய்க்கு வந்து இதை யாராவது சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல. இது மாதிரி ஒரு அமைச்சர்கள் அல்லாதவர்களை ஆலோசகர்களை அழைப்பது வந்து ஆலோசகர்கள் வந்து ஒரு கால் அழுத்தம் கொடுத்திருக்கலாம். யாருக்கு சார்? இல்லை முதல்வருக்கோ இல்லை யாருக்கோ, இல்லை முதல்வரின் உதவியாளருக்கு அழுத்தம் கொடுத்துருக்கூடாதா? நம்ம பொதுவாக பேசுகிறோம். நார்மலாக வந்து எல்லாமே முதல்வர் வந்து தெரிஞ்சுதான் நடக்குதா? சுற்றி இருக்கிறவங்க யாராவது அழுத்தம் கொடுத்துருக்கலாம், இல்லை அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். ரெண்டாவது, விஜய் அவர்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, முதல்வர் அவர்களுக்கு ஒரு இளகிய சுபாவமாக இருக்கலாம். அவர் நம்ம என்ன மாதிரின்னு வச்சுங்களேன். என்ன மாதிரி கொடு சார்? நீங்களுமா? சரி வாங்க 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 நம்ம கட்சிக்குன்னா அந்த இலக்கிய சுபாவம், இலக்கிய வேற கட்சிக்கு நமக்கு எங்கே கொடுக்க போகிறாங்க? நம்மளெல்லாம் உள்ளே சேர்க்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். சேர்த்தாலும் நம்ம அங்கே அதுக்கெல்லாம் நம்ம சரிபட மாட்டோம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இலக்கிய மனப்பான்மை வரேங்கிறாங்க ஒரு மீட்டிங்க்கு, வந்துட்டு போட்டோமே, ஆசையாக இருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சுக்க. நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு வேண்டியவர்கள், நம்மளுடன் நன்றாக பழகியவர்கள். இல்லை எனக்குமே இப்போ இருக்கும் சார். எப்போ பார்த்தாலும் டிவியில் பார்க்குறோம், அமைச்சரவை கூட்டம், எல்லோரும் சீரியஸாக உட்காந்துருக்காங்க, என்ன தான் பேசுகிறாங்கன்னு எனக்கும் ஆசை இருக்கும்ல. இல்லைங்க, இப்போது நம்ம இருக்கோம், நம்ம வந்து டக்குன்னு நம்ம வீட்டில் 2 குழந்தைங்க இருக்காங்க, எங்கேயோ வெளியில் போகிறேன், எங்கேப்பா போகிறேன்னு கேட்குறாங்க. நான் இப்போ எங்கேயோ ஒரு எக்ஸிபிஷனில் ஏதோ ஒரு அதில் ஏதோ ஒரு வேலை ஏதாவது சொல்லியிருக்காங்க, போகிறேன்ப்பா. அப்பா நானும் எக்ஸிபிஷன் வரேன்ப்பா, எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி அமைச்சரவை கூட்டம் பார்க்கணுன்னு அவங்க ஆசைப்படலாமா இல்லையா? அந்த இருவருக்கு விஜய் அப்பாவாக மாறிட்டார். எப்படி ஸ்டாலின் வந்து தமிழகத்துக்கே அப்பா ஆன மாதிரி இப்போ இந்த இருவர். இல்லைங்க, முதல்வர் விஜய் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பல ரூபங்கள் எடுக்கக்கூடியவர், பல வடிவங்கள் எடுக்கக்கூடியவர். அவர் வந்து அப்பான்னு அந்த அப்பாவார், அதாவது அப்பா என்ற முறையில் அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார். இப்போ அப்பா என்ற முறையில் உட்காந்து ஏதோ லண்டனில் உட்காந்து சொத்தெல்லாம் பிரிக்கிறது எப்படின்னா அந்த மாதிரி பேசணும் நம்ம போன தடவை. அது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. அந்த 50,000 வந்து அவர்கிட்ட இருந்த 50,000 பேசுகிறாங்க. அபுதாபியில் ஏதோ ஒரு பேங்க்கு, அதுக்கப்புறம் யூரோப்பில் ஏதோ அங்கே ஒரு பேங்க்கு, அப்புறம் இந்தியன் பேங்க்லலாம் எதுவும் இல்லைங்க. இந்த 50,000 போக அவர்கிட்ட ஏதோ கொஞ்சம் சில்லறை இருந்திருக்குங்க. அந்த சில்லறையில் ஏற்கனவே வாங்கினது இதெல்லாம். அந்த பேங்க்குகள், அப்புறம் அந்த மற்ற ஏதோ பீர் ஃபேக்ட்ரி, ஸ்டீல் ஃபேக்ட்ரி, அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த 50,000 போக இருந்த சின்ன சில்லறையில் வந்து வாங்கினது முதலீடு. அன்னைக்கு ஒரு 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு போட்டு வச்சிருப்பாங்க. அது ஏதோ போட்டு வச்சது, இன்றைக்கி அது பேங்க் ஆகிடுச்சு, அது தானே ஃபேக்ட்ரி ஆகிடுச்சு. ஒரு சின்னதாக ஒரு கிளாஸில் தண்ணி, இப்போ நீங்கள் கிளாஸை தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் வாங்கி வச்சு திடீர்னு அது பரிணாம வளர்ச்சி பெற்று அது ஒரு ஃபேக்ட்ரி ஆகிடுது. வளர்ச்சி தானே அதெல்லாம். அந்த மாதிரி உள்ளது. அது ஏதோ பெரிய லண்டனில் அது அவங்க சொத்து அவங்க பிரிச்சுட்டு போகிறாங்க. இது மக்கள் ஏன் கவலைப்படணும்? என்னைக்கு ஓட்டு போட்டாங்களோ அன்றைக்கே தான் நந்தவனத்தில் ஒரு ஆண்டின்னு மக்கள் நிலைமை வந்து கூத்தாடி போட்டு விட சாண்டின்னு ஆயிடுச்சு. அது ஒரு பக்கம் நடக்குதா? பல வடிவங்கள் எடுக்கிறாருன்னு சொன்னோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த 755 கோடி ரூபாய்க்கு மோதிரம் போடுறேன்னு சொல்லி பிறந்த குழந்தைக்கெல்லாம் தாய்மாமன். ஆமாம். அப்புறம் அப்பா வடிவு. அப்புறம் சில அவங்க தொண்டர்கள் இல்லை, இல்லை அது என்ன சொல்கிறது, பெண் தொண்டர்கள். நம்ம அது வார்த்தை சரியாக பேசணும். இல்லை, நமக்கு வார்த்தைகளில் கொஞ்சம் குழப்பம் வருது. ஏன்னா நம்ம இப்போ வந்து முதல்வர் சொன்னதுக்கப்புறம் அது வரைக்கும் ஒழுங்காக தமிழில் பேசிகிட்டு இருந்தோம். முதல்வர் வந்து தங்கிலீஷில் வந்து ஸ்போர்ட்ஸை எழுதி காமிச்சார். ஸ்போர்ட்ஸை எடுடா, ட்ரக்ஸை விடுடான்னு. அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ் கொஞ்சம் தத்தளிக்குது, நமக்கு தடுமாறுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து தாய் மாமாவாக இருந்தார், இங்கே அப்பாவாக இருக்காரு. அப்புறம் சில பேர் வந்து என் கணவருடன் இருக்கும் பொழுதெல்லாம் நான் வந்து 10 வருஷமாக திருமணமாகி அவர் தளபதி அவர்களை தான் நான் மனதில் வைத்து கொண்டு தான் குடும்பம் நடத்துகிறேன், நம்ம நாகரிகமாக பேசிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க.
இங்கே தான் ஒரு வித்தியாசம் சொல்லணும். பாலிவுட்டில் வந்து பாலிவுட் என்பது இந்தி பட உலகம். படம். அங்கே ஷாருக் கான் பாட்ஷா என்று சொல்வார்கள் அவரை. பாட்ஷான்னா ஒரு சக்கரவர்த்தி அப்படிங்கிற மாதிரி. அவருக்கு பேரே பார்த்தா ஒரு நல்ல நடிகர், நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நடிகர், ஒரு ஸ்டார், நட்சத்திர அந்தஸ்து பெற்றவர். ஆமாம். அவர்கிட்ட இதே மாதிரி ஒரு பெண் வந்து சொல்லும்போது தன்னுடைய கணவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டே, எனக்கு என்னுடைய கணவரை விட உங்களைத்தான் பிடிக்கும், நான் தினமும் உங்களை தான், எப்பொழுதுமே உங்கள் நினைவு தான், அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க ஷாருக் கான் அவர்களிடம். ஷாருக் கான் அதுக்கு என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஷாருக் கான் என்ன சொன்னார், நான் உங்களுக்கு பிடிச்ச நடிகராக இருக்கலாம், ஆனால் நான் வந்து ஸ்க்ரீனில் தான் வருவேன், சினிமாவில் தான் வருவேன், உங்களுக்கு எனக்கும் உள்ள தொடர்பு அதுதான். ஆனால் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் தினமும் உங்களுக்காகவே, உங்கள் குடும்பத்திற்காகவே உங்கள் கணவர் உங்கள் கூடவே இருக்கிறார். நான் எந்த காலத்துலேயும் உங்கள் கஷ்ட நஷ்டத்தில் வந்து பங்கு கொள்ள மாட்டேன், எனக்கு அது வேலை இல்லை, எனக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் உங்கள் கணவரை விட என்னை பிடிக்கும் என்று சொல்வதை நிறுத்தி கொள்ளுங்கள். இந்த நடிகரை எனக்கு பிடிக்கும் என்று சொல்வது எந்த நடிகரை பார்த்து வேணாலும் நீங்கள் சொல்லலாம், அவருடைய நடிப்பு பிடிக்கும், அவருடைய ஸ்டைல் பிடிக்கும், ஆனால் என் கணவரை விட உங்களை பிடிக்கும் என்று தயவு செய்து அதை வந்து அந்த மாதிரி வார்த்தைகளை பேசாதீர்கள் அப்படின்னு அந்த பெண்ணிற்கு அறிவுரை கூறியதாக தகவல்லாம் படித்தேன். இப்போ நான் ஏன் என் கன்னத்தை சொறிகிறேன்னு உங்களுக்கு புரியும். நீங்கள் எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் எதிர்பார்க்கக்கூடாது. ஏங்க ஷாருக் கான் அவர் வந்து அவர் சொன்னார். ஆமாம், இஸ் அ வெரி மெச்சூர்ட் பர்சன். அவர் வந்து ரொம்ப நல்ல முதிர்ச்சி அடைந்தவர், கரெக்டாக சொல்லியிருக்கார் அவர். நம்ம அவ்வளோதான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே நம்ம எதுவுமே கேட்கல சார். நான் எதுவும் ஐயா, ஷாருக் கானை வந்து முதிர்ச்சி பெற்றவர்னு சொல்கிறது வந்து தமிழ்நாட்டில் குற்றமா? ஏன்னா அநியாயமாக இருக்கு. ஒரு ஷாருக் கான் இத்தனைக்கு வந்து நான் வந்து என்ன அவர் ஜாதியா மதமா, அவர் நம்ம வந்து அதெல்லாம் பார்க்குறோமா? அவர் ஒரு நல்ல நடிகர், திறமையான நடிகர், நடிப்பு அதாவது ஸ்டைல் மட்டும் இல்லாமல் பாப்புலர் நடிகர், ஸ்டார், நடிக்கவும் தெரிந்தவர். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா அழற ரோல்லையும் நடிப்பார், சிரிக்கிற ரோல்லையும் நடிப்பார், எல்லா ரோல்லையும் நடிக்கக்கூடியவர். அந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற நடிகர். அந்த நடிகர் எவ்வளவு அழகாக முதிர்ச்சியாக அவர் பதில் சொல்லி இருக்கிறார். நம்ம இவ்வளோதான் ஷாருக் கானை பாராட்டுறமே தவிர நம்ம யாரையும் குறை சொல்லலை. இல்லை, அதாவது எதுக்காகன்னா வேறு வேறு வடிவங்கள் எடுக்கும்போது இது நமக்கு ஞாபகம் வருது, அதை சொல்கிறோம் நம்ம. ரைட்டு ஸோ அந்த மாதிரி ரைட்டா? ரைட்டு சார், நீங்கள் ரைட் பாருங்க, நல்லா பார்த்துங்க, இவர் தான் ரைட்டுன்னு சொல்லிட்டாரு. நான் என்ன சொன்னோன்னோ அது ரைட்டுன்னு சொன்னார். ஏதாவது பிரச்சனை கேஸுன்னு வந்ததுன்னா இவர் பேர் குகன், பார்த்துங்க, நான் சாட்சியாக வரேன். ரைட்டு ரைட்டு சார், நீங்கள் ரைட்டு சார், நான் ரைட்டு சார், ரைட்டு. தமிழக மக்கள் ஆமாம் ரைட். நம்ம இப்போ மறுபடியும் அந்த காப்புக்கு போய்டும், அந்த காப்பு ஆலோசகர்கள் காப்பு. இது அந்த 164 சட்டமா? ஒருத்தர் வாண்டனா வந்து வண்டியில் ஏறுறவர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் வன்னியரசு. அவர் என்ன பண்ணாருன்னா, ஏதோ ஒன்று பேசும்போது ஏதோ தமிழ்நாடு வந்து எப்போவுமே இந்த தனி தமிழ்நாடுன்னெலாம் வந்து பேசணும் அப்படின்னு, தனி தமிழ்நாடு என்பது இந்தியாவிலிருந்து ஏதோ வந்து இவரே முதல்வர் விஜய் ஒரு தடவை பேசும்போது மத்திய அரசுன்னு சொல்லலை. சரி, திமுகலாம் வந்து அது ஒன்றிய அரசுன்னு கொஞ்சம் வேணும்ன்ட்டு அது காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்துக்கிட்டு இது வந்து இட் இஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அதாவது பல அதாவது ஒரு காலத்தில் யுஎஸ்எஸ்ஆர், இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காங்கிற மாதிரி மாநிலங்களுடைய ஒருங்கிணைப்பு. ஆனால் இந்திய சட்ட அமைப்பில் அப்படி கிடையாது. இந்தியா என்பது ஒரு தேசம், இந்த தேசத்தில் பல மாநிலங்கள் இருக்கின்றன, அவ்வளோதான். மாநிலங்கள் எல்லாம் இணைந்த யூனியன் அப்படின்னு இல்லை. அது தமிழ்நாடு 2 ஆகலாம், 4 ஆகலாம், 6 ஆகலாம். இல்லைங்க, ஏற்கனவே ஆந்திரா தெலுங்கானா ஆச்சு இல்லை, அது நம்ம என்ன சொல்கிறது, ஆகும் ஆகாது அது வேறு விஷயம். ஆனால் இது பாரத நாட்டின் கீழ் தான் வரும். ஆமாம் சார். ஏங்க ஏற்கனவே ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அவ்வளோ பேரும் வந்து இந்தியாட்ட கெஞ்சிட்டு என்னை வந்து ஆட்டத்தில் சேர்த்துக்க, என்னை வந்து கூட சேர்த்துக்க, காப்பாற்றி என்ன எப்படியாவது காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க, சோத்துக்கே வழியில் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு. அப்படி இருக்கும்பொழுது இந்த தனித்தமிழ் இப்போ கூட உயர்நீதிமன்றம் சென்ற வாரம் அது சொல்லியிருக்கு. யாரோ வந்து இந்த புத்தகம் எழுதும்போது ஏதோ ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க, அதை யாரோ சில இந்த சோ கால்டு திராவிடம், இது சோ கால்டுன்னா தெரியுமே அவங்களுக்கு, அது தெரியும். அந்த திராவிடத்தில் வந்து திராவிடர் ஒருவர், அவர் வந்து அவங்க வகையறால் புத்தகம் போட்டிருக்காங்க. என்னென்னா தனி தமிழ்நாடு முன்னால் இருந்தவர் ஒருத்தர்,
அவர் வந்து எங்கேயோ ஒரு பேங்க் கொள்ளையிலலாம் அவர் வந்து ஈடுபட்டார்னு சொல்லுவாங்க. ஆனால் அவரை வந்து சில பேர் வந்து அவர் பேங்க் கொள்ளை அடித்தது வந்து அதாவது டெல்லிக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக தமிழ்நாட்டின் நலனுக்காக அப்படிங்கிற மாதிரி பேசுகிறவங்களாம் இருப்பாங்க. அந்த மாதிரி வகையில் ஏதோ புஸ்தகம் போட்டாங்க. அந்த புஸ்தகத்தில் வந்து இந்த தனித்தமிழ்நாடுன்னு எழுதினாருன்னு சொல்லி இது ஒரு வழக்கு இதெல்லாம் வந்தபோது உயர்நீதிமன்றத்துக்கு வந்தபோது உயர்நீதிமன்றம் வந்து இந்த தனித்தமிழ்நாடுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து பிரிவினைவாதம்னு சொல்லி இந்த வழக்கெல்லாம் போட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏதோ இது சரி அப்படி எழுதுனதோ புத்தகம் போட்டதோ சரின்னு சொல்லலை உயர்நீதிமன்றம். அப்படியெல்லாம் தனித்தமிழ்நாடுன்னெலாம் பேசுகிறவங்க எழுதுகிறவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள். ஏங்க அவசரப்படாதீங்க. நான் உயர்நீதிமன்ற தீர்ப்பை வந்து அப்படியே நான் வந்து சொல்கிறேன். அவங்க சொன்னது அவங்க என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னா இது பிரிவினைவாதம் வந்து இல்லை, இவர்களெல்லாம் நிரபராதிகள் அப்படி சொல்லலை. இந்த பைத்தியம் பேச்செல்லாம் ஏன் கேட்குறீங்க? அதெல்லாம் அந்த பைத்தியம் எழுதும், பேசும், புராண்டும், கிள்ளும், கடிக்கும். டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, கோர்ட்டு டயத்தை. கிட்டத்தட்ட இந்த மாதிரி தனித்தமிழ்நாடு என்று பேசுபவர்கள் எழுதுபவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள். எல்லாருக்கும் பொருந்தும்ல சார்? இல்லைங்க, இது இந்திய குடிமக்கள் எல்லாருக்கும் பொருந்தும், தமிழ்நாட்டு குடிமக்களுக்கு பொருந்தும். அவர்கள் வந்து ஒரு சாதாரண குடிமக்களாக இருக்கலாம், எம்எல்ஏவாக இருக்கலாம், நிர்வாகியாக இருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம், இந்த கட்சியில் இருக்கலாம், அந்த கட்சியில் இருக்கலாம், அந்த கூட்டணியில் இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம ஒரு உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லிச்சோ அந்த தீர்ப்புடைய அர்த்தத்தை நமக்கு தெரிந்த ஒரு மொழியில் மக்களிடம் சொல்லுறோம். அப்புறம் வந்து இது அவருக்கு அப்ளை ஆகுமா இவருக்கு அப்ளை எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ என்னென்னா அது தமிழ்நாட்டின் இறையாண்மை என்று சாவர்னிட்டி. ஏன்னா பாஜகலேருந்து நாராயணன் திருப்பதிங்கிறவர் என்ன சொல்லிட்டாரு, அவர் சொன்னது ரைட்டாக தப்பா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது அந்த திருப்பதி நாராயணன் தான் எனக்கு தெரியும். இந்த நாராயணன் திருப்பதி எனக்கு பழக்கம் இல்லை. அது கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம படிக்கிறோம், பார்க்குறோம். ஆமாம், திருப்பதி நாராயணன் நமக்கு தெரியும். நம்ம ஏன்னா அங்கே போகிறோம் வரோம், சாமி கும்பிட்றோம். அதனால் வந்து நாராயணன் திருப்பதி என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படின்னா ஏதோ படித்தேன், சாவர்னிட்டி இறையாண்மைங்கிறது வந்து நாட்டுக்கு தான் பொருந்தும். நாராயணன் திருப்பதிக்கு நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லுவோம், ஐயா அங்கே தான் பிரச்சனையே. இது ஒழுங்காக மதராஸ் மாகாணம்னு இருந்தபோது யாருக்கும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாடுன்னு வந்த உடனே யாருக்கு குழப்பம்? அமெரிக்க தூதருக்கே குழப்பமாயி இந்த அதாவது தமிழ்நாட்டிற்கும் அமெரிக்காவிற்கும் வந்து உறவு பலப்பட வேண்டும் அப்படின்னு பேசினார். பாவம் அவர் நாடுன்னா அவர் கூகுளில் போட்டு பார்த்துருக்காரு, கண்ட்ரின்னு வந்திருக்கு. அமெரிக்க தூதரை நம்ம குறை சொல்லக்கூடாது, இது கூகுள் மேலே தான் தப்பு. ஸோ அந்த மாதிரி வந்திருக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் இறையாண்மைன்னு பேசியிருக்காரு வன்னியரசு அமைச்சர். என்னை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து இந்த அமெரிக்க தூதர் மாதிரி தான் வந்து ஏதோ கூகுளில் பார்த்து ஏதோ பேசியிருப்பார். அதனால் அப்படியெல்லாம் வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக அமைச்சர் வன்னியரசு பேசியிருப்பார் என்று நாம் கருதவில்லை. சரியா? ஸோ இது ரைட்டு. ஏன்னா அப்படி ஒரு கால் அப்படி பேசியிருந்தால் 164 அவருக்கு வரும். இப்போது உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து பழைய உதாரணம் ஒன்று சொல்லணுன்னா, அறிஞர் அண்ணா அவர்கள் அப்போது அந்த எதிர்கட்சியாக இருந்தபோது 1949லேருந்து 67 வரைக்கும் எதிர்கட்சியாக தானே இருந்தாங்க திமுகன்னு தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் 67 தான் ஆட்சியை பிடிச்சாங்க, காங்கிரஸ் மாறி ஆட்சி. அந்த பீரியடில் அந்த எதிர்கட்சியாக இருந்தபோது அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடு அப்படின்னு பேசினார். பேசினோன்னே ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தார் இல்லையா, அவர் காமராஜர் அப்போ முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார், உங்கள் எதிர்கட்சி தலைவர் வந்து அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடு. திராவிட நாடுன்னா இந்த தென்னிந்தியாவை மட்டும் தனியாக ஒரு நாடாக்கிறது தான், இந்தியாவிலேருந்து பிரித்து. அதான அர்த்தம். இது வந்து பிரிவினைவாதம் செக்ஷன் 124 வரும், அவர்கிட்ட சொல்லி வைங்க, அவர் மீது வழக்கு பதிய வேண்டி வரும், அவரை எச்சரிக்கை பண்ணுங்கன்னு சொல்லி காமராஜருக்கு எழுதி காமராஜர் கூட்டியோ. அப்போ தான் என்ன பண்ணார் அவர் அறிஞர் அண்ணா, டப்புன்னு மாற்றி மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி மாற்றிக்கிட்டார். 124 செக்ஷன் வந்துரும்னு பயந்துக்கிட்டு. எதுக்காக சொல்கிறோன்னா வரலாறு சொல்கிறோம். ஐயா இப்படிலாம் நடந்திருக்கு, நீயும் பார்த்து. திராவிடத்துக்கு வந்து திராவிடத்தை உருவாக்கியவர், திமுகவை உருவாக்கியவர். அதனால் வந்து அதிமுகவுக்கு அண்ணா திமுகங்கிறது அவர் பேரில் தானே இருக்கு. அதனால் அப்படியெல்லாம் இருந்தவரே அப்படி அந்த சமயத்தில் ஒரு சிக்கலில் இந்த மாதிரி சிக்க இருந்தார். ஏதோ காமராஜர் வந்து இல்லைங்க அவர் ஏதோ பேசிட்டார், உணர்ச்சி வசப்பட்டு அரசியலுக்காக பேசிட்டார். ஏன்னா அப்போ காமராஜர் நினைத்திருந்தால் பார்த்து பேசியிருக்காரு, அது என்ன செய்யணுமோ பார்த்து செய்யுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவர் காமராஜர் நல்ல மனுஷன் சொல்லியிருந்தா அது வித்தியாசமாக இருந்திருக்கும், தமிழ்நாடு வித்தியாசமாக இருந்திருக்கும். ரைட்டு.
தமிழ்நாட்டு மக்கள் வந்து 10 லட்சம் கோடி கடன் வந்திருக்காது. சரி 13 சார். 13 சரி எவ்வளோ தலைக்கு மேலே போச்சுன்னா ஜான் என்ன முழம் என்ன அவ்வளோதானே. இது நடந்திருக்கு. அந்த மாதிரி வந்து பேசியிருக்காங்க. நம்ம வந்து என்ன சொல்கிறதுனா, ஐயா இந்த இந்த காப்பு இந்த பிரமாண இதுக்கெல்லாம் எதிராக சட்ட சிக்கல்லாம் மாட்டிக்காதீங்க. ஆல்ரெடி வந்து இது இடைத்தேர்தல் வருமா வராதாங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. வந்தா ராஜினாமா பண்ணவங்களுக்கு இடம் கிடைக்குமா கிடைக்காதான்னு இன்னொரு பிரச்சனை இல்லை, இருக்கு. அது கிடைக்காதுங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆமா. ஏன்னு கேட்டால் இப்போது சமீபத்தில் வந்தார் விஜயபாஸ்கர் அவர்கள், 2 விஜயபாஸ்கர்கள் வந்தார்ல, அவர்கள் 2 பேர் மீது ஊழல் வழக்கு, இது அந்த சேகர் அவர் குட்கா வழக்கு, ஒருத்தர் பேரில் சேகர் பாபு ஏதோ அது வந்து 85 கோடி வாங்கினார், கனிம வளம், ஒரு 5 நிறைய வழக்குகள் இருக்குது. இந்த கரூர்கார் பேர்லேயும் அந்த விஜயபாஸ்கர் பேர்லேயும் வழக்குகள்லாம் இருக்குது. இல்லை எது அதாவது அமைச்சர் திராவிட கட்சிகளில் அமைச்சர்னாலே தமிழ்நாட்டில் வந்து வழக்குகள் இல்லாமல் இருந்தால் தான், உன் பேரில் ஒரு வழக்கு கூட இல்லையா, அப்புறம் என்னத்துக்கே நீ அமைச்சரான அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு அது மாதிரி ஒரு விஷயம்னு வச்சுங்க. அந்த மாதிரி வரும்போது அப்போது எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் தான் வந்து இந்த கட்சியிலேருந்து இப்போ விலகி போனவங்க, இப்போ செங்கோட்டையன் எடுத்துங்க, அப்போ தேர்தலுக்கு முன்னாலேயே போயிட்டார். அதுக்கப்புறம் இவங்க இந்த இசை சுப்பையா இருந்தார், அவரும் ஒரு காலத்தில் அமைச்சராக இருந்தார். மற்றவங்களாம் நிர்வாகிகளாக இருந்தவங்க, பாதி பேர் வந்து முன்னாள் அமைச்சர்களாக ஏதோ ஒரு காலத்தில் இருந்தவங்க அந்த மாதிரி இருந்தவங்க. இப்போ கூட சமீபத்தில் வைகை செல்வன், அவரும் ஒரு காலத்தில் மந்திரியாக இருந்தார். இந்த மாதிரி போயிருக்காங்க இல்லையா. இவங்க பேரில் வந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், வழக்குகள், புகார்கள் இதெல்லாம் வந்து அதிமுக தலைமைன்னா எல்லாத்தையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க அந்த பணத்தெல்லாம் பற்றி இல்லைங்க, அந்த பணத்தெல்லாம் வசூல் பண்ணி எங்கே கொடுத்தாங்க, ஏது கொடுத்தாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவங்க பேரில் உள்ள குற்றச்சாட்டுகள் என்னென்னா ஃபைல் ரெடியாக இருக்கும். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அவர் வந்து இப்போ எடப்பாடி அவர்களே டெல்லிக்கு அனுப்பிச்சி வைக்கிறதா ஒரு தகவல் இன்றைக்கி பத்திரிகையில் வந்திருக்கு. ஒரு பத்திரிகையில் இங்கேருந்து போகிறவங்களுக்குலாம் டிக்கெட் போட்டுட்டு யாரெல்லாம் இங்கேருந்து போனாங்களோ அவங்களுடைய சிவி ரெஸ்யூமேன்னு சொல்லுவாங்களே, பயோடேட்டா, இதெல்லாம் வந்து டெல்லிக்கு அவர் தான் அனுப்பி வைக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போது சிங்கப்பூரில் நெஞ்சுவலின்னு போயிருக்காரு, அவருடைய பயோடேட்டாவை அனுப்பிச்சி வச்சதே வந்து ஸ்னேக் பாபு தான் ஒருத்தர், ஸ்னேக்குன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தர், யாருன்னு நமக்கு புரியல, உங்களுக்கும் புரியாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் மக்களுக்கு புரியும். ஆமாம், அந்த ஸ்னேக் பாபு தான் அனுப்பிச்சி வச்சாருன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ள உள்ள அந்த அன்பின் காரணமாக, பாசத்தின் காரணமாக அனுப்பிச்சி வச்சா. இது வழக்கமாக நடக்கிறது தான். முன்னால் ஒருத்தர் அந்த 10 ருபீஸு 10 ருபீஸுக்கு வேற ஒரு விளக்கமும் நான் கொடுத்துருக்கேன். அந்த 10 ருபீஸை பற்றி, அந்த 10 ரூபா விஷயத்தை பற்றின்னு வச்சுக்கேன், யாரையும் நான் நம்ம தப்பாக சொல்லிட்டு பேசல. ஆமாம், அவரை பற்றி அனுப்பிச்சவர் வந்து ஒரு கப்பல் அதிபர். ஆக எப்பவுமே அந்த சீப்பாக கிடச்சது வாங்கினாரு. ஆமாம், 2 சும்மா யாரோ அது ஏதாவது கடன் கொடுத்தாங்க வாங்கினாரு, யாரு கடன் கொடுத்தாங்கன்னு கூட பார்க்கல அவர். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த உள்குத்து விவகாரம் தான். இந்த மாதிரி போயிருக்கு. இப்போ எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்ன இவர் பேர் எடப்பாடியா இல்லை இடர்பாடியா, இவரே வந்து இடராக பாடிக்கிறாரே போனவங்களுக்கு. அவர் கேபி முனுசாமி அவர்கள், அவர் கிட்டத்தட்ட எடப்பாடியின் நிழல்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி அவருடைய ஒரே ஒரு புரிதலில் இருக்கக்கூடிய அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆதவர்ஜுனா போன்ற ஓடுகாலிகள், அவர் பல கட்சிகள்லாம் மாறி வந்தாங்க, ஆனாலும் வந்து ஓடுகாலிகள் அப்படின்னு சொல்லி நாகரிகமாக பேசியிருக்காரு. சரி, அவர் தான் வந்து நாகரிகமாக பேசினார் அப்படின்னு பார்த்தா, இந்த பக்கம் திமுகவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ ராசா இருக்கார் இல்லையா, ஆடியோ வெளியிட்டதாக சொல்லப்பட்ட அந்த ராசா, அதான் அதனால் டக்குன்னு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறோம், மக்களுக்கு. அந்த ராசா அவர் வந்து பேசும்போது, ராஜாஜி, அறிஞர் அண்ணா போன்றவர்களெல்லாம் அமர்ந்திருந்த அந்த முதலமைச்சர் பதவியில் இன்று நாதாரிகள் எல்லாம் உட்கார்ந்துருக்கு. எனக்கு 2 சந்தேகம். என்ன சார்? நாதாரினா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கும் புதுசு. எனக்கு நாமதாரின்னா என்னன்னு தெரியும். வந்து நாம்தாரின்னு இந்தியில் சொல்லுவாங்க, அதுவே தமிழில் நாமதாரின்னு வரும். நாமம் தாங்கியவர். நாமம்னா வந்து நாமம்னு இந்த நாமம் மட்டும் இல்லை, பெயர். உங்களுடைய திருநாமம் என்ன அப்படின்னா உங்களுடைய பெயர் என்ன? பெயரை தாங்கியவர். ஆமாம், பெயரை தாங்கியவர். அந்த மாதிரி ஏதோ ஒரு நாமதாரி தான் நமக்கு தெரியும். நாதாரி என்பது தூய தமிழ் போல இருக்கு, செம்மொழியில் வரும் போல இருக்கு. ஆராய்ச்சியில் நடத்துனாங்க. ஆமாம், அது செம்மொழியில் வரும் போல இருக்கு, நமக்கு தெரியல. நமக்கு இந்த செம்மொழி, கனிமொழி, கல்மொழி அதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது தமிழ் மொழி. ஆமாம். ஸோ
அவருக்கு என்ன மொழி தெரிஞ்சது யாருக்கு? ஆராசாவுக்கு. அவருக்கு எந்தெந்த மொழியெல்லாம் தெரியும் என்பது அவர் தான் சொல்லணும். இல்லைங்க, நான் சொல்றது தமிழ் மொழி மட்டுமா இல்லை வேற ஏதாவது மொழி? பிரெஞ்சு, ஜெர்மன் கூட தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா டெல்லிலாம் போறாரு, வெளிநாடுகள்லாம் போறாரு. ஆமா, அதான் வாய்ப்பு வந்து இருக்கு. என்ன மொழி அவருக்கு தெரியும், எது நெருக்கமாக தெரியுங்கிறதெல்லாம் நமக்கு என்ன தெரியும்? நமக்கு தெரியாது. அந்த அவர் நாதாரி என்று பேசுகிறார். அதுடைய தமிழ் அர்த்தம் என்னங்கிறது டிஸ்க்ளைமரோட சொல்லிட்டா நமக்கு ஈஸியா நமக்கு தெரியல. மக்களுக்கு சொல்றது ஈஸியா இருக்கும். ஆமா, எனக்கு இருந்தாலும் சார், இந்த சமீப நாட்கள்ல பார்க்கும்போது அதிமுகல இருந்து பெரும்பாலான முக்கியமான அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாரும் தாவேக்கால போய் இணைஞ்சிட்டாங்க. ஆனா திமுக ஸ்ட்ராங்கா தானே சார் இருக்கு? இல்லைங்க, அதான் டெக்னிக்கே வேறங்க. ஏன் சார்? இல்லைங்க, அதாவது நீங்கள் வந்து ஒரு டீமுக்கு ஒரு டெக்னிக்கு. நீங்கள் ஐபிஎல்லாக இருக்கட்டும், இப்போ கூட T20 பாருங்கள், அயர்லாந்து வந்து இந்தியாவை தோற்கடிச்சிருச்சு. அப்புறம் வந்து இங்கிலாந்து வந்து இந்தியாவை தோற்கடிச்சு. சூரியவம்சிலாம் இருந்து கூட நம்ம வந்து தோற்றுட்டோம். ஏன்னா வந்து ஒரு டீமுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, வித்தியாசப்படுது டெக்னிக். நம்ம ஒரு மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறோம். அது மாதிரி அவங்க தாவேகாவோட டெக்னிக்கில் அதிமுகவில் வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதாவுடைய எல்லா கொள்கையும் இவங்க வச்சுருக்காங்க. எம்ஜிஆரே எடுத்துட்டாங்க. என்ன அதாங்க, பின்னால் ஒரு 5 பேர் இருக்காங்கல்ல, அப்புறம் எம்ஜிஆர், இவங்க எல்லார் படமும் வச்சுக்கிட்டா அந்த கொள்கைகள்லாம் இங்கே வந்துருச்சு இல்லை? ஆமாம், உங்களுக்கு புரியுது இல்லை? நீங்கள் கூட வந்து இந்த பச்சை கலரில் சுற்றி ஸ்டூடியோவில் அடிச்சிருக்கீங்க. இது மாதிரி நிறைய தலைவர்கள் படம்லாம் போட்டிங்கன்னா அந்த கொள்கைலாம் நீங்கள் வந்துட்டு தான். குகன் நான் சொல்லிடுவேன், குகன் வந்து ரொம்ப கொள்கைவாதி. நானும் பின்னாடி ஒரு 100 ஃபோட்டோ வச்சுக்கலான். ஆமாம், நான் சொல்கிறது கொள்கைவாதி. நீங்கள் யார் தப்பா கொள்கை வியாதின்னு நினச்சக்கூடாது. நம்ம சொல்கிறது கொள்கையே வியாதின்னு நினச்சி நம்ம சொல்லலை. நம்ம சொல்கிறது வந்து கொள்கைவாதி. அந்த வகையில் வந்து இவங்க வந்து அந்த வார்த்தையை பேசியிருக்காங்க. இது வந்து நம்ம அதிமுகலேருந்து போயிட்டு, அதாவது இவங்க டெக்னிக் வந்து அவங்களையே கூப்பிடுறது. அவங்க டெக்னிக் வந்து அவங்க என்ன, அந்த காலத்தில் சர்க்காரியாலேருந்து அதிமுகவுக்கே மூல கட்சி திமுக தானே. ஆமாம். அப்போ இவங்களோட அவங்க இன்னும் அறிவியல் சிறந்தவர்கள் இல்லை தானே. ஆமாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, வாரிசுகளாக அனுப்புகிறாங்க. நாங்கள் போனால் தானே. அண்ணன் ஜெகதட்சனோட பையன் சந்தீப் போனாரா, ஏற்கனவே சொன்னோன்னா. ஆமாம் சார். அப்புறம் திருச்சி சிவா மகள் போகிறாங்கன்னு சொன்னோன்னா. ஆமாம் சார். அதுக்கப்புறம் யாரோ ஒரு திருவண்ணாமலைக்காரர் அவர் பையன் யாரோ ராமாயணம் எழுதினவர், அவரும் அநேகமாக போவார் போல தெரியுதுன்னு சொல்கிறோன்னா. இதை மாதிரி நிறைய வரிசைகளில் வந்து அனுப்புகிறாங்க. அப்போ என்ன, நாங்கள் இங்கே இருப்போம், நீங்கள் அங்கே வாரிசு அங்கே இருக்கேன். இது எங்கன்னா மாமியார் அங்கே, மாப்பிள்ளை இங்கே, பையன் அங்கே. இது எப்படி இருக்கு? எல்லா இதுலயும் ஒரு சரிசமானமாக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அங்க நமக்கு பலம் இருக்கும். இதை வந்து அவங்க எங்க கத்துக்கிட்டாங்கன்னா புராணத்துல தான் கத்துக்கிட்டாங்க. எப்படி சார்? புராணத்துல சிவபெருமான் கைலாய மலையில அவருக்கு கல்யாணம், திருமணம் பார்வதியோட. நம்ம புராணம்னு சொல்லலாம், நீங்க அது வந்து கதைன்னு சொல்லலாம், ஒருத்தர் புராணம்னு சொல்லலாம், நம்பிக்கையை பொறுத்து இருக்கு. நமக்கு பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை. அப்போ சிவன் வந்து அவருடைய திருமணத்துக்கு எல்லாரும் வந்து இந்த திருமணத்துக்கு வராங்க. இன்னைக்கு அமைச்சர் வீட்டு கல்யாணத்துக்கே பார்த்தீங்கன்னா 5000 பேர் வரான். வரும்போது சிவனுடைய பரமசிவன் உலகையே ஆள்பவர், ஆனால் வந்து அவர் கல்யாணத்துக்கு எல்லாரும் வராங்க. வரும்போது அப்படியே வந்து கைலாயமே வடநாடு. கடைசியில் அவர் வடநாடுனா வந்து ஐயா அவர் வடநாட்டு சிவன்பாங்க. இங்கே ஏதோ ஒரு இதெல்லாம் வந்து கேட்டால் முருகன் வந்து தமிழ் கடவுளே இல்லைன்னு சொல்லி யாரோ ஒரு சவம்னு என்னமோ பேர் அவர் தெரியல, அவர் என்னமோ ஒரு சவம். அவர் முருகன் வந்து தமிழ் கடவுளே இல்லைங்கிறாரு. முருகன் என்றாலே அழகு, அழகு என்றாலே முருகன் என்றால் தமிழ் என்று ஒரு அர்த்தமும் உண்டு. சரி, ரைட். அவர் ஆன்மீக பேச்சாளர், ஆன்மீகமாக பேசியிருப்பார். அது மட்டும் இல்லை, அவருக்கு வர்ற பெட்டிக்கு தகுந்த மாதிரி பேசுகிறார். அவர் பெட்டினா அந்த பெட்டியில் உள்ள புத்தகங்கள் படிக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறார். கடந்த ஆட்சியில் நிறைய பெட்டியாக புத்தகங்களை வந்து படித்ததுனால வந்த குழப்பம் அது. அது தென்னாடுடைய சிவனையை போற்றி, அவர் தென்னாட்டிலேருந்து போனவர் சிவன் அப்படின்னு, ரைட். அந்த வகையில் அவர் என்ன சொல்கிறாரு, கூப்பிட்டு அகத்திய முனிவரை கூப்பிட்டு, அகத்திய முனிவர் நிறைய வல்லமை சக்தி கொண்டவர், அவரோட கூப்பிட்டு, பா எல்லோரும் கைலாயம் வந்ததுனால இங்கே இதாகிடுச்சு, அங்கே நீ வந்து பொதிகை மலையில் போய் அங்கே தென்னாட்டில் போய் நீ போய் அதை சமன்படுத்துன்னு சொன்னார். இது புராணம். அந்த மாதிரி ஒரு சமன்படுத்துகிற விஷயந்தான் இது. நீங்கள் இந்த பக்கத்தில் அதிமுகலேருந்து நேரடியாக வருகிறார்கள், திமுகலேருந்து வாரிசுகளாக அதை மறைமுகமாக வருகிறார். இப்போ இது கிட்டத்தட்ட இது அந்த இப்போ உங்களுக்கு அந்த புராண கதைக்கு இதுக்கும் அது கனெக்ஷன் புரிஞ்சுதா? இப்போ வந்து எந்த அளவுக்கு அது வந்து சரிசமானம் இப்போ தான் இந்த இடத்துல தான் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக கவனிக்கணும். இந்த கூட்டணி சமீபத்தில் தோழமை கட்சிகள் மீட்டிங் வந்தது. அந்த மீட்டிங்கில் வந்து கம்யூனிஸ்டுகள் போல அவங்க வந்து ரொம்ப அறிவுபூர்வமாக ஒரு விளக்கம் சொன்னாங்க.
இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சாதாரண அறிவுலாம் பத்தாது, ரொம்ப பெரிய புரிந்து கொள்ள பேரறிவு, ஒரு ஒரு பெரிய ஞானம் சக்தி வேணும். தேவை. ஏன்னா அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து தோழமை கட்சியில் இல்லை, இதுக்கு பேசாமல் நம்ம வந்து தனித்தமிழ்நாடே கேட்டிருக்கலாம், மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு உயர்நீதிமன்றம் சொல்லி நம்மளை எங்கேயாவது ஆஸ்பத்திரியில் நிம்மதியாக சேர்த்து விட்டுருப்பாங்க. இல்ல சார், ஆதரவுக்கும் தோழமைக்கும் அதான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ம். இந்த மாதிரி ஒரு அந்த இதில் முக்கியமான சார், ம் அதாவது காங்கிரஸ், அதாவது தமிழ்நாடு பிரதேசோடைய ம் பிரதேஷ் ம் உடைய மாநில தலைவர் வந்து மாற்றப்பட்ட பிறகு நடந்த கூட்டம் அது. அது கூட்டம். அந்த கூட்டத்தில் வந்து யார் முக்கியமான ஒரு விருந்தினர் இல்லை கலந்து கொண்டவர் அப்படின்னு சொன்னால், யார் வந்து தாவேகாவுடன் கூட்டணி வந்து சேரக்கூடாது ம். அப்படின்னு சொல்லி கடைசி நிமிஷத்தில் அன்னை 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 அன்னைனா நீங்கள் உடனே அன்னை தெரசாவை நினச்சிக்காதீங்க. காங்கிரஸுடைய அன்னை தெரசாவும் இல்லை, அன்னை திரிசாவும் இல்லை. திரிசா நான் சும்மா ஒரு ரைமிங்காக சொன்னேன், ஒன்றும் சம்மந்தம்லாம் ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறது எந்த அன்னை, அன்னைனா காங்கிரஸுடைய அன்னை. யாரு வேணா இப்ப வேணா அன்னை ஆகலாம் சார். ஆமாம், இப்போ இது இனிமேல் வர்றது இந்த இந்த இப்போ வர்றது இவங்க வருங்கால இவங்க அம்மா ஆமா. வருங்கால அம்மாவை பற்றி நம்ம பேசலை. நம்ம சொல்கிறது வந்து அன்னைனா அப்போ அந்த காலத்தில் அன்னைன்னு சொன்னால் அன்னை சோனியான்னு சொல்லுவாங்க. ம். அவர்கள் சொல்லி ம். தாவேகாவுடன் கூட்டணி கூடாது என்று சொல்லி திமுகவுடன் கூட்டணிக்கு யார் வந்து ஏற்பாடு பண்ணி இதெல்லாம் பண்ணாரோ ஐயா சிதம்பரம் அவர்கள் தான் ம். இந்த கூட்டத்தில் முக்கியமாக கலந்து ஆமா. கொண்டார். இந்த தோழமை தோழமை கூட்டத்துல என்ன ஒரு அரசியல் நாகரிகம், என்ன ஒரு பண்பாடு, கலாச்சாரம், காங்கிரஸ் கலாச்சாரம் பாருங்க, கலந்துக்கிட்டார். இதுக்கு வந்து மதமாற்ற சமூக நீதி கூட்டணி. என்ன சார்? சரி சரி இல்ல சார், மத சார்பற்ற எனக்கு ஏதாவது தப்பா கேட்டதான்னு. இல்லைங்க, வாய் தவறி ஐயோ ஒரு மனுஷனுக்கு வாய் தவறி சொல்லக்கூடாதா? நீங்கள் வந்து அதை உடனே பெருசாக வந்து பெருசுபடுத்த பாருங்க. சாரி சார், எல்லாருக்கும் வாய் தவறுது, நமக்கு தவறாதா? மதமாற்றன்னு சொல்லிட்டேன். மதமற்ற அந்த காலை ஒடிச்சிருங்க. என் காலை இல்லை, அதில் ஏதுன காலை. மதமற்ற, அதாவது நம்ம சொல்றது மத நல்லிணக்கம் உள்ள அப்படிங்கிற அர்த்தத்தில் மத சார்பற்ற. கரெக்ட். அது சொல்ல வரும்போது மாறி போச்சு. அந்த மத சார்பற்ற சமூக நீதி. மதம் சமூக நீதி. அதிமுகலையும் போட்டாச்சு, திமுக கூட்டணியில் இருந்த கல்லாப்பட்டி கூட்டணியில் இருந்த எல்லா கட்சியும் கூப்பிட்டு வந்தாச்சு, வாரிசுகளையும் உள்ள கூப்பிட்டுட்டோம், தோழமை கட்சியிலேருந்து வந்தாலும் கூப்பிட்டுக்கிறோம். அப்போது நம்ம சமூக நீதி தானே அது எல்லாருக்கும். அது சமூக நீதி. அந்த சமூக நீதி கூட்டணி இங்கே தான் இப்போ பிரச்சனை. என்ன சார்? இந்த கூட்டணிக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் போடணும். எல்லா கூட்டணியும் ஒரு ஆள் போட்டு தானே சார் ஆகணும். ஆமாம், அந்த மாதிரி போடும்போது யாரை போடணும்? அந்த இடத்துல வரும்போது ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஒரு பேரியக்கத்தை சார்ந்தவன், நூற்றாண்டு பேரியக்கம். ஆமாம் சார். ரவீந்திரநாத் தாகூருக்கு அப்புறம் அடுத்த தாகூர் நான் தான். ஆமாம் சார். தமிழகத்தின் தேசிய கீதத்தை எழுதிய ரவீந்திரநாத் தாகூர், தமிழகத்தின் தமிழ்நாட்டு கீதத்தை எழுத போவது மாணிக்கம் தாகூர் அப்படின்னு சொல்லி நான் வியந்துட்டேன் சார். என்ன வியந்துட்டீங்க? அவர் அன்னைக்கு வந்து பதவி ஏற்பு விழா நடந்தது. அவர் வந்து இந்த மேடையில் பேசுகிறாரு, 2029 ராகுல் காந்தி வந்து பிரதமராக வேண்டும், அதற்கு தமிழக மக்களுக்கு 2029. ஆமாம் ஆமாம் 49லன்னு சொல்லியிருப்பாரு. இல்லைங்க, இவ்வளோ இளைஞராக இருக்காரு. சரி பரவாயில்ல, ஆகட்டும், நமக்கு ஒன்றும் இல்லை. நமக்கு இல்லை சார். மக்கள் விரும்பினால் யார் வேணா ஆகலாம். ஏன்னா இங்கே ஆகும்போது அங்கே ஆகக்கூடாதா? ஆமாம், என்ன வேற பேச இல்லைங்க. எனக்கு ஏன் வந்து சிக்கல் வருதுன்னா, 2029க்குள்ளே இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற முதல்வர் விஜய் அவர்கள் பிரதமராக ஆக வேண்டும் என்று அவரை சுற்றி உள்ளவர்கள் வந்து ஒரு திட்டம் தீட்டுவதாகவும், அது ஏன்னா அவருக்கு எல்லாவித தகுதிகளும் இருக்குது. தமிழ்நாட்டு முதல்வராக இருக்கு. ஏன் ஒரு தமிழர் வேட்டி கட்டி கோட்டு போட்ட தமிழர் மாற்றிட்டேன், ஓகே, கோட்டு போட்ட தமிழர் ஒருவர் ஏன் வந்து பிரதமர் ஆகக்கூடாது இல்லையா? அப்படி வரும்பொழுது அப்போ ராகுல் காந்தி வந்து விஜய் தான் தென்னாட்டில் வந்து தன்னை வந்து பிரதமராவதற்கான ஒரு பேஸ், அடித்தளம், இவருடைய அந்த சினிமா ஈர்ப்பை வச்சு தான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காரு. இப்போ கடைசியில் அங்கேயும் அவர் ஃபெயிலா அது ராகுல் காந்தி? அது என்னன்னு தெரியலைங்க சார். ஆனால் மாணிக்கம் தாக்கூர் 5 விஷயம் சொல்லியிருக்காரு சார். தமிழக 5 விஷயம் சொல்லியிருக்காரு சார். அதாவது தமிழக மக்கள்கிட்ட போய் ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டரும் இந்த 5 விஷயத்தை சொல்லி ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கணுமா. எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, சீக்கிரமாக சொல்லுங்கள். 5 1 சார்,
நீட்டு விலக்கு ராகுல் காந்தி வந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கும். ஓ, அந்த செங்கல் விஷயம். ஆ, அந்த செங்கல் மாதிரி, இது செங்கல் மாதிரி நீட் தேர்வு. ஓகே. நீட்டு வந்து நீட்டிட்டே இருக்காங்க ரொம்ப காலமா பாஜக. அதை நீட்டாம கட் பண்றதுக்கு ராகுல் காந்தி வந்தாதான் முடியும் அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்காரு. சரிங்க. ரெண்டாவது வந்து இப்போ மோடி மேகதாதுல ஆனா கட்டியே தீர்வுன்னு இருக்காரு. யாரு? மோடி. மோடி உச்சநீதிமன்றம் வந்து 2018 வந்து மற்ற அந்த எந்தெந்த மாநிலத்துக்கு நீர் பாயுமோ அவங்களோட அனுமதி இல்லாமல் கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதை மீறி உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி பிரதமர் முடிவெடுத்து, ஓ சரி, புரிஞ்சுது. பிரதமர் வந்து மோடி வந்து அங்க சரி, ரைட்டு, அவர் கட்டணும், அவர் தான் கையில் செங்கல் சிமெண்ட்டோட நிற்கிறாரு. ரைட்டு, புரிஞ்சு போச்சு. அதை தடுக்கணும்னா ராகுல் காந்தி 2029 பிரதமர் ஆகணும். இங்கிருந்தே அதுக்கு திட்டம் தீட்டுவாரா? பேங்காக்ல போய் திட்டம் தீட்டுவாரா? அது என்னன்னு தெரியல சார். நீங்க அங்க லோக்கல்ல யாரு சிஎம், இங்க யாரு கூட்டணி, இதெல்லாம் கேட்கக்கூடாது. ரைட்டு. மூணாவது, இல்ல பேங்காக்ல கூட்டணியா? பேங்காக்ல அங்கேயும் ஒரு கூட்டணி இருக்கு, அது உலக அரசியல். சரி, அது வேண்டாம், ரைட், விட்டுருங்க. மூணாவது, கல்விக்கான நிதியை வந்து மோடி அரசாங்கம் கொடுக்க மாட்டுது. அதை கொடுக்கணும்னா ராகுல் காந்தி பிரதமரா வரணும். அதாவது அந்த மும்மொழி திட்டம்னு சொல்றதுனால கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது. ஆனால் பள்ளிக்கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொன்னார்னா, எல்லாரும் வந்து பிரெஞ்சு இல்லை ஜெர்மன் கூடுதலாக படிப்பது நல்லதுன்னு சொன்னார். ஆனால் அதுக்கு பேர் வந்து இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை இல்லை. சரி, ரைட், அப்போ ஓகே. நாலாவது, மாநில அரசனுடைய நிதி சுமையை வந்து மத்திய அரசு வந்து சரி பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒன்றிய அரசு அவர் பாஷையில் போகணும்னா இல்லை. முதல்வரே ஒரு தடவை சொல்லும்போது இந்தியான்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. தமிழக அரசு இந்தியாவுடன், நம்ம என்ன பாகிஸ்தான்லையா இருக்கோம்? அது தெரில, அவர் ஏதோ எழுதி கொடுத்தது சொல்லிட்டார். நம்ம ஒன்றும் அது ஒன்றும் தவறாக நினைக்கிறத யாரும் எனக்கு தெரியல. நம்ம எழுதி கொடுக்குறோம், அவனுடைய மிஸ்டேக் தானே தவிர முதல்வர் அப்படி வந்து இல்லை, அவர் அது அர்த்தம் புரிந்து அப்படி வந்து அவராக சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. நல்ல மனிதர், தெரிஞ்சா அவர் தேசப்பற்று மிக்கவர். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தேசப்பற்று இருந்ததுனால தான் வந்து அவருடைய படங்கள்லாம் கில்லி, தெரி, லியோ, எவ்வளோ படங்கள் வந்து தமிழில் மட்டும் இல்லாமல் இந்தி உட்பட பல மொழிகளில் வந்து அதை டப்பிங் பண்ணி வெளியிட்டிருக்காருன்னு என்ன அர்த்தம்? அவர் தேசப்பற்று இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர் வேணும்ன்ட்டே இது வந்து ஏதோ இப்போ தமிழ்நாடுன்றது பாகிஸ்தானில் இருக்குன்ற மாதிரி இந்தியான்னு தனியாக பேசியிருப்பாரா? எழுதி கொடுத்தவங்க தப்பு. நீங்கள் மேலே போங்க. எழுதி கொடுத்தவர் என்ன நினச்சி எழுதி கொடுத்தான்னு தெரியல சார். ஆனால் இப்போ நாலாவது இந்த விஷயம் சொல்லிட்டாரு சார். இப்போ 4 சொல்லிட்டேன் சார். நீங்கள் அப்போ எழுதி கொடுத்தவர் வந்து ஏதோ இவரை கவுக்கணும்னு நினச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் இல்லை, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் சொல்ல முடியும். அப்படிலாம் வந்து யாரோ அந்த மாதிரி இவரை கவுத்துட்டு தான் முதலமைச்சர் ஆகணும்னு யாரோ முயற்சி பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்கிறது இருக்குது. தயவு பண்ணி அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை விட்டுடுங்க. விஜய் அவர்கள் நிரந்தர முதல்வர். ஆமாம் சார். ஆமாம், ரைட்டு, போங்க, அடுத்தது போங்க. 4 விஷயம் சொல்லிட்டேன்னா சார். 4 விஷயத்துக்கு அப்புறம் 5வது விஷயம் அவரே. இது 4 சேர்த்து ஒரு 5 சார். அங்கே தான் நீங்கள் மாணிக்கம் தாக்கூரையும் காங்கிரஸையும் நீங்கள் தப்பாக இட போட்டீங்க. ஏன் சார்? இல்லை, அவர் இது 4 தான் சொல்லி சொன்னார். 5ன்னு சொல்லி 5வது சொல்லாமல் விட்டுட்டாருன்னா அதுக்காக இல்லைன்னு அர்த்தமாயிடுமா? இதை வந்து என்ன மாதிரி அனுபவம் உள்ளவங்களை கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் இளைஞர், அதனால் வந்து 60 வயது வரைக்கும் நீங்கள் இளைஞர் தான். அதனால் வந்து உங்களுக்கு அது புரிய வாய்ப்பு இல்லை. இப்போ தான் சொல்லும்போது ஞாபகம் வந்தது. 61 வயதான அமீர்கான் வந்து இன்றைக்கி தான் காலையில் படித்தேன், இன்றைக்கா நேத்திக்கா படித்தேன். அவர் வந்து ஏதோ திருமணம் பண்ணிக்க போகிறாரு. அப்போ ரைட்டு, நம்ம என்ன சொல்கிறது? ரைட். அப்போது 60 வயது வரைக்கும் இளைஞராக தாண்டினவரே இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அது அவர் இஷ்டம், அது யாரும் பண்ணிக்கிறவங்க இஷ்டம். அது ரைட்டு. 5வது விஷயம் என்னென்னா, எல்லாரும் மறந்துடுற விஷயம் நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு கால் மாணிக்கம் தாக்கூர் அவர்களே மறந்துருந்தா கூட நான் நினைவுபடுத்துகிறேன். கச்சத்தீவை மீட்பது. கரெக்டா இல்லையா? கரெக்ட் சார். ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து நடக்க முடியாத விஷயத்த தான் நம்ம சொல்லணும், அப்போ தான் ஜனங்க நம்புவாங்க. ஏன்னா நீட் தேர்வு வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து இனிமேல் வந்து பேசவே பேசாதீங்க, இது சீல்டு மேட்டர்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் மீட் பண்ணு சொல்கிறோமா இல்லையா? கச்சத்தீவை யார் கொண்டு போய் கொடுத்தது? காங்கிரஸ் ஆட்சியின் போது தான் கொடுத்தது. திமுகவுடைய அனுமதியோட அந்த கதை உங்களுக்கு தெரியும். முதல்வர் கலைஞர்கிட்ட வந்து கேட்கும்போது கருணாநிதி அவர்களிடம் 1 மாதம் டைம் கொடுங்க, சும்மா சின்னதாக 2 போராட்டம் பண்ணிக்கிறோம், அப்புறமா நீங்கள் அறிவிச்சிருங்கன்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் வந்து கேவல் சிங் வந்து அமைச்சர் வந்து மினிட்ஸில் எழுதி கொண்டு போய் கொடுத்தாரு. இதெல்லாம் வரலாற்று ஆவணங்களில் இருக்குது. அப்போ அந்த கச்சத்தீவு மீட்க முடியுமா? அதை பற்றி பேசினாலே இலங்கையில் வந்து அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க, பேச மாட்டேங்கிறான். கச்சத்தீவில் ஆண்டுக்கு ஒரு தடவை அந்த சகாய மாதா விழா, அந்த ஒரு திருவிழா வரும்.
திருவிழா வரும்போது அவன் எவ்வளோ பேர் சொல்கிறானோ அவ்வளோ பேர் மட்டும்தான் அங்கே போனோம். இந்திய மீனவர்களோ இல்லை அந்த இதுக்கு போகிறவங்களோ. அப்போது அதை சொல்லலாம்ல. அப்போ அவன் கரெக்டாக உங்களுக்கு அந்த 5வது வந்து கச்சத்தீவு, அது எனக்கு தெரியுது. ஓகே. எனக்கு என்னன்னா கொண்டு வந்தவங்களே எல்லாத்தையும் அப்படி தான் சொல்லுவாங்க. அது அவங்களே நீட் தீர்வை கொண்டு வந்தவங்களும் அவங்க தான். அவங்க வரும்போது அது கையெழுத்து போட்டது யார்? திமுக சேர்ந்த காந்தி என்ற காந்தி செல்வன் என்ற அமைச்சர் தான் அன்றைக்கி யூபி அரசாங்கத்துலேருந்து நீட் தேர்வு சுகாதாரத்துறையில் இணையமைச்சராக இருந்தார், கையெழுத்து போட்டார். இப்போ நம்மளே சொல்லலையா? அப்போ கச்சத்தீவை நம்மளே கொடுப்போம், நம்மளே வந்து மீட்போன்னு சொல்லலையா? ஜனங்க நம்புகிற வரைக்கும், முட்டா பசங்க நம்புகிற வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் பேசலாம்ல. அது பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த நீங்கள் சொன்ன 5 எனக்கு புரிஞ்சிடுச்சு. இது பஞ்சதந்திரம். பஞ்சதந்திரம் சார். எனக்கு ஒருவேளை இதனால இந்த பஞ்சதந்திரம்ங்கிற படம் பார்த்துருக்கீங்களா? ஒரே காமெடி. கிரேசி மோகன் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காமெடி தான், என்டர்டெயின்மெண்ட் தான். இப்போ நீங்கள் ராகுல் காந்தி, மாணிக் தாக்கூர்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே பஞ்சதந்திரம் தான். நம்ம வேற ஒன்றும் சொல்லலை. ரைட்டா? இந்த குவாலிட்டி இருக்கிறதுனால அவரே கூட அந்த கூட்டணி இல்லை முடியாது. அங்கே தான் பிரச்சனை. ஏன் சார்? இங்கே இந்த இடத்துல என்ட்ரி ஆகிறாரு வைகோ. இந்த இடத்துல கரெக்டாக என்ட்ரி ஆகிறாரு வைகோ. அவர்கிட்ட எம்எல்ஏ இல்லைன்னா என்ன? அவர் ஏதோ வந்து எம்எல்ஏலாம் கொண்டு வரேன்னு சொன்னார். அவருக்கு டெல்லி பிரதிநிதி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. கடைசியில் அந்த 2 எம்எல்ஏ அங்கேயே அவங்களே ஏதோ உனக்கு சோஃபா இல்லைன்னா கூட ஏதோ சேருக்கு போட்டு உட்கார வச்சுட்டாங்க அங்கேயே திமுகவில். ஆனாலும் வந்து அவங்க வரல. எல்லோரும் என்ன கேட்டாங்க, இவங்களெல்லாம் சொல்கிறீங்க துரை வைகோ உங்கள் பையன், அவரை எம்பியிலேருந்து ரிசைன் பண்ண சொல்லுங்கன்னா அவர் வந்து அப்பா கிட்ட பேசுகிறது இல்லை. அப்பா கிட்ட போனால் வந்து எங்கேயாவது இதை பற்றி பேசிடுவாரோன்னு சொல்லி அவர் வந்து அனாவசியமாக வம்பு வச்சுக்கிறது. இருக்கிற ஏதாவது நம்ம ஜெயிச்சதே பெரிய காரியம் திமுக சார்பில் அந்த கூட்டணியில். இப்போ போய் அதை ரிசைன் பண்ணிட்டு தாவையில் நமக்கு ஒரு கால் விஜய் கொடுக்காம போயிட்டாருன்னா, தாவைக்கால கொடுக்காம போயிட்டாங்கன்னா. ஆனாலும் வந்து வைகோ வந்து எனக்கு ஏதாவது ஒரு பதவி வேணுமே, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்னு நம்ம ஏகே வீராசாமி அண்ணன் முதல் மரியாதையில் சொல்கிற மாதிரி இவர் வந்து எனக்கு ஒரு பதவி வந்தாகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த ஒருங்கிணைப்பாளர். இப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுறாரு, திமுக ஒரு மிகப்பெரிய ஊழல் பெருச்சாளி. எப்போ இப்போ முந்தானத்து பேசியிருக்காரு. அவருக்கு பாருங்கள், அத்தனை வருஷமாக நடுவில் முதல்ல தெரிஞ்சது. அப்போ ஒரு கண்ணாடி மாட்டியிருந்தார். அப்போ வந்து 2G கொலைகாரர்கள் வந்து அது பண்ணாங்க. சாதிக் பாட்சாவை கொன்ற இரத்தக்கரை படிந்த கரங்கள் கலைஞருடையது அப்படின்லாம் வந்து அதெல்லாம் பேசினார். அதுக்கப்புறம் வந்து உலகத்திலேயே சிறந்த முதல்வர் ஸ்டாலின் தான் சொன்னார். இப்போ திடீர்னு இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் திமுக ஊழல் பெருச்சாலின்னு சொன்னார். அப்போ என்னன்னா, இந்த தாவேகா கொடுத்த சோஃபாவில் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கண்ணு வந்து அவர் அந்த ஸ்பெக்ஸ் வந்து கரெக்டாக தெரியுது, ஃபோக்கஸ் ஆகுது, கரெக்டாக தெரியுது. அப்போ பெருச்சாளி தெரியுது. இவ்வளோ நாள் பெருச்சாளியை வந்து சிங்கம், யானை, புலி நினச்சிட்டு இருந்தார். ஏன்னா அங்கே கண்ணாடி சரியில்லை. அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. அவர் ஒன்றும் கொள்கையெல்லாம் மாற்றிக்கிற பச்சோந்தி இல்லை. நீங்கள் அவரை பச்சோந்தி நினச்சிடக்கூடாது. ஏன்னா பச்சோந்தி கேஸ் போட்டுவிடும். அதனால் சொல்கிறேன், வேண்டாம் அது சொல்லக்கூடாது. வைகோ கொடுத்துட வேண்டியது. ஒரு கதையை முழுசாக சொல்லவே விட மாட்டேன். பாதி சினிமாவில் இன்டர்வல்லையே பாப்கார்னுக்காக ஏந்து போகலாம், அதுக்காக வந்து வீட்டுக்கே போயிடலாமா, பாப்கார்ன் வீட்லேயே பெட்டராக இருக்கும். முழுசாக கேளுங்க. விசிகாலேருந்து அண்ணன் திருமா அவர்களும், ஏன் நான் தான் வன்னியரசு வந்து அமைச்சர் ஆகிட்டாரு, ஒன்றுமே இல்லாமல் நான் வந்து வயிற்றுச்சலில் உட்காந்துருக்கேன், போகிற போக்கில் வன்னியரசு அவர் பாட்டில் கட்சியை கூப்பிட்டு போயிடுவாரோன்னு பயமாக இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியாவது எனக்கு கொடுக்கலாமா, இல்லை நான் வந்து மறுபடியும் திமுக கூட்டணிக்கு போகவா அப்படி என்று அன்பாக கேட்கிறார். இதை வந்து நீங்கள் பிளாக்மெயில் அப்படின்லாம் வந்து தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கொச்சைப்படுத்தக்கூடாது. ஒயிட் மெயில் ஒரு அன்பாக சொல்கிறாரு. அதனால தான் அப்பப்போ சொல்கிறார், நாங்கள் இது வரைக்கும் கூட்டணி பேச்சா ஆரம்பிக்கலை, அநேகமாக 2031 அல்லது 36 நாங்கள் இந்த ஆட்சியில் கூட்டணி, அதாவது தாவேகாவுடன் கூட்டணி பற்றி, இப்பொழுது கூட்டணியில் இருப்பதை பற்றி 2036 நாங்கள் பேச்சு தொடங்குவோம். இப்போ நேற்று விழாவில் சொல்லிட்டாரு சார், இது வரைக்கும் நாங்கள் இப்போ முடிவு பண்ணலை, ஆனால் கூட்டணி அமைத்தால் விசிகா இடம்பெறும். அதாங்க அவர் வந்து அடுத்த 10 வருடங்களை பற்றி இப்போவே யோசனை பண்ணுறாரு. நீண்ட பார்வை கொண்டு வரும் சார். அதனால தானே எலெக்ஷனுக்கு முன்னாடி எம்எல்ஏவாக நிற்கணும்னு நினச்சாரு. கரெக்டுங்க, எடுத்துட்டாரு. அந்த மாதிரி சொல்கிறது. அதாவது இப்போ இவங்க இப்படி சொல்கிறாங்களா, முதல்வர் விஜய் அவர்களுக்கு வந்து இந்த வேலியில் போகிறத எடுத்து வேட்டியில் விட்டுக்கிட்டோம் அந்த நிலைமை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் உடனே என்ன பண்ணுறாரு, டக்குன்னு வந்து
விசிக திடீர்னு ஏதாவது இந்த மாதிரி ஒரு வம்பு பண்ணுச்சுன்னா பாமகவை கூப்பிட்டுக்கலாம் ஆ உள்ள. இவங்க 2 பேர், அவங்க 4 பேர் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, ஹோல்டான்றார். யார்? அன்புமணி ராமதாஸ் அண்ணன் அவர்கள். அவர் என்ன இப்போ தான் ஏதோ மத்திய அரசில் வந்து அவர் அமைச்சராக போகிறாங்க, அந்த கேபினெட் ரீஷஃபிள்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபடுது. இந்த சமயத்தில் போய் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்து அதை போய் கெடுத்துக்கிறதா? இந்த சனாதனத்தை ஒழிப்பேன்னு ஒரு முஸ்தபான்னு ஒருத்தர் அவர் அமைச்சராக போகிறாருன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னால் நம்ம உதயநிதி சொன்னார், நம்மளும் சொல்லுவோம், அதே மாதிரி சொல்லுவோன்றதுக்காக தாவேகா எம்எல்ஏ ஆனவுடனே அவர் வந்து சனாதனத்தை ஒழிப்பேன்னாரு. இதனால் அமைச்சர் அவர் கிடைக்க வேண்டியது முஸ்லீம் லீக் ஷாஜகானுக்கு கிடச்சிருச்சு. இப்போ அவர் கோயில் கோயிலாக இப்போ நெத்தியில் பட்டை போட்டுக்கிட்டு மதுரை ஆதீனத்தெல்லாம் போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு, சனாதனத்தை ஒழிக்கிறவர். இதெல்லாம் வந்து சகஜம்தான். அது திராவிடம் இந்த மாடல் எல்லாம் ஒரே மாடல் தானே, பேர் தான் வேறையே தவிர மாடல் ஒன்று தான். அந்த அளவில் பார்க்கும்போது இப்போ இந்த வெளியில் போனது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி வரும்போது ஒருங்கிணைப்பாளர் யாருங்க, அதில் வேறு வந்து காங்கிரஸ் எனக்கு எது உள்ளாட்சியில் 30% சீட்டு வேணுங்குது. விசிக எங்களுக்கு குறைந்தபட்சம் வந்து 4 வாரியம் தரேன்னு சொன்னீங்க, 2வது தரணுங்கிறாரு. இப்போ 1 வாரியம் தான் தரேன்னு சொல்கிறாராம். அதனால் விசிக கோபமாக இருக்குது. இப்போ இப்படி ஒரு கூட்டணி, இந்த கூட்டணிக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர், இந்த ஒருங்கிணைப்பாளர் வந்து யாருங்கிறது ஒரு பிரச்சனை. இப்போ யாருக்கு ஒருத்தர் கொடுத்தா பாக்கி 2 பேர் கோச்சிட்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து பிரச்சனை. இதுக்கு நடுவில் வந்து நம்ம என்ன சொல்ல வரோன்னா, ஆளுநர்கிட்ட போய் இது அவங்கவுங்க போய் ஆளுநர்கிட்ட போய் தாவேகா ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம் போய் ஆளுநரே தேவையில்லைன்னு ஒரு பக்கம் பேசிட்டு, ஒரு பக்கம் ஆளுநரில் தான் போய் அங்கே போய் தான் கெஞ்ச வேண்டியிருக்கு. லோக்பவனில் போய் தான் லோக்பவனுக்கு லோலோ என்று அழைக்கிறார்கள். அதுக்காக நம்ம அது பேர் வந்து லோக்பவன் தான் சொல்லணுமே தவிர லோலோ என்று எல்லாரும் அலையும் பவன்னு சொல்லக்கூடாது. அது ஏன்னா அதுடைய மாண்பு நம்ம கெடுக்கக்கூடாது. நல்ல ஆமாம், அது லோக்பவன் என்றால் மக்கள் பவன் அப்படின்னு அர்த்தம். ஆமாம். அதனால் வந்து இருக்கு. அதில் போய் பாருங்கள், இந்த விஸ்வநாதன் ஒரு காங்கிரஸ் அமைச்சர் ஒரு மாரத்தானுக்கு போய் வாடி வாடி சீடி கைப்படாத சீடின்னு அந்த டான்ஸ் ஆடினார். அது அவருடைய நாட்டிய திறமையை மக்களுக்கு வந்து அவர் காமிக்கிறார். கலைத்திறன் இல்லையா? அது ஒன்றும் தப்பில்லை. ஒரு மனுஷனுக்கு ஒரு கலைத்திறன் இருக்கக்கூடாதா? அவங்க தான் ஒரு காலத்தில் தூர்தர்ஷனில் ஹீரோ, நாடக மேடை நாடக நடிகர், எழுத்தாளர், அது மாதிரி எனக்கு பல திறமைகள், கவிஞர்னா. ஆனால் வந்து என்னுடைய திறமைகளை நான் வந்து எந்த இடத்துலையுமே வந்து காட்டக்கூடாதுன்னு இப்போ நான் காட்டுறதில்லை. அவர் அப்படி இல்லை, ஒரு அமைச்சர், மக்கள் பிரதிநிதி. அப்போ மக்களுக்கு தெரியணும் அவருக்கு என்னெல்லாம் திறமை இருக்குன்னு. அப்போது வந்து அவர் என்ன பண்ணார், டான்ஸ் ஆடினார். அதை போய் ஒரு பெருசாக வந்து அமைச்சர் டான்ஸ் ஆடுறாரு, அதுவும் வாடி வாடி கைப்படாத சீடி படத்துக்கு. இதுக்கு பதில் வேறு என்ன பாட்டு, பக்தி பாட்டுக்கு போட்டு ஆட முடியும்? என்ன ஒரு நியாயம் வேண்டாமா? அது மட்டும் இல்லாமல் இந்த மாரத்தான் ஓடின போது ஏதோ அந்த சிறுமிகள்லாம் வந்தது, அது காலை போய் கொஞ்சம் பாவம் வலிக்க போகுதேன்னு வருடி கொடுத்தார். இதை வந்து பாருங்கள், போய் ஆளுநர்கிட்ட போய் இவர் புகார் கொடுத்துருக்காங்க எதிர்கட்சிகள். என்னென்னா அவர் வந்து இந்த மாதிரி மாரத்தானில் வந்து பெண்கள் சிறுமிகளிடம் தவறாக நடந்து கொண்டார். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, தொட்டால் பூ மலரும் அப்படிங்கிற மாதிரி இவர் தொட்டால் ஒரு கால் சுளுக்கு விலகும் அப்படின்னு ஏதாவது இருக்கலாம் இல்லையா? வைத்தியர் வந்து நாட்டு வைத்தியம், ஃபிசியோதெரப்பி, நாட்டு வைத்தியம் தெரிஞ்சிருக்கலாம். அதான் ஃபிசியோதெரப்பின்னு நம்ம இங்கிலீஷில் அலோபதியில் சொல்கிறோம். நாட்டு இதில் வந்து சுளுக்கு எடுக்கிறதும்பாங்க. அந்த மாதிரி வந்து அதை சாதாரணமாக வந்து அவர் வந்து பண்ண. பட் இந்த எதிர்கட்சிகள்லாம் விஷமமானவர்கள். நான் உங்களையும் என்னைய மாதிரி நம்ம வெள்ளந்தி கிடையாது, நம்மளை மாதிரி வெள்ளந்தி கிடையாது. அவங்களாம் என்ன கேட்குறாங்க, அங்கே மாணவர்களும் தானே ஓடினாங்க, ஆண் பிள்ளைகளும் சிறுமிகள் ஓடின மாதிரி சிறுவர்கள். அவங்களுக்கெல்லாம் காலில் சுழுக்காதா, வலிக்காதா? அவங்களுக்கு நீங்கள் வருடி கொடுத்தீங்களா? இது பெண்களுக்கான அரசு சார். இது புரியுதா? பாருங்க, நம்மளும் இதைத்தான் சொல்கிறோம். இது பெண்களுடைய பாதுகாப்புக்கான அரசு, பெண்களுக்கான அரசு, குட்டீஸுக்கான அரசு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கிளப்புறீங்க அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து அதுதான் பார்த்தீங்கன்னா, உங்கள் தொழிலமைச்சர் அவங்க பேர் என்ன, கீர்த்தனா, அவங்க கூட இந்த முதலீடு வரணுன்றதுக்காக ட்ரெஸ்ஸெல்லாம் ஏதோ புதுசாக ஒரு புதுவிதமாக ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரே கொட்டுன்னு கொட்டுதுன்னு சொன்னாங்க முதலீடு. அது தெரியல, அது எவ்வளோ கொட்டுச்சுன்னு இனிமேல் தான் வெளியில் வரும். தெரிஞ்ச போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது முதல்ல தெரிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நம்ம மக்களுக்கு சொல்லுவோம். ஆமாம், இப்போ சொல்லியிருக்காங்க. அவர் அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து அவர் வந்து ஏற்கனவே
அவர் விளையாட்டு மனுஷன், அதாவது விளையாட்டுத்துறை. அவர் வந்து அது என்ன கூடைப்பந்து அந்த சங்கம், கால்பந்து சங்கம் இதிலெல்லாம் தலைவராக இருந்திருக்காரு. முக்கிய பங்கு அவருடைய பணியாற்றியிருக்கார். அது நியாயமான விஷயம். அதனால தான் அவருக்கு விளையாட்டுத்துறையும் கொடுத்தாங்க. போன தடவை நம்ம துணை முதல்வராக இருந்த உதயநிதி அவர்கள் கொடுத்தாரு. அவரும் நிறைய விளையாட்டில் ஈடுபட்டார். அதாவது விளையாட்டில் ஆர்வத்துடன் ஈடுபட்டார்னு சொல்கிறது வந்து அந்த ஆர்வம் இருந்தது. அந்த விளையாட்டுத் துறையில் அவருக்கு நிறைய ஆர்வம் அதாவது இருந்தது. பண்ணணும், செய்யணும். ஆமாம், அவர் சத்தமே இல்லாமல் விளையாட்டுத்துறைக்கு நிறைய பணியாற்றி கொண்டிருந்தார். நீங்கள் உடனே வந்து இது யாரை கேட்டால் தெரியும், இந்த செட்டியை கேட்டால் தெரியுமா, அந்த ரெட்டியை கேட்டால் தெரியுமான்லாம் வந்து அதெல்லாம் வந்து என்ன தேவையில்லாமல் கேட்காதீங்க. நான் சொல்கிறது தொழிலதிபர்கள் இந்த ஸ்பான்சர் பண்ணாங்களே, யாரோ செட்டின்னு ஒருத்தர் பண்ணார், ரெட்டின்னு ஒருத்தர் யார் பண்ணாங்களோ அவங்களெலாம் கேட்கணும். அதெல்லாம் இல்லை. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க இவர் இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். ஓ, நேஷனலே கிடையாது, நாங்கள் அங்கேயே போயிட்டோம். நாங்கள் நேஷனல்லாம் தாண்டி போயிட்டோம். அது தமிழ்நாடு. ட்ரம்ப்புக்கு தெரியுமா சார்? ட்ரம்ப்புக்கு தெரியுமா சார்? என்ன கிளப்பு? ட்ரம்ப்புக்கு தெரியுமா சார்? அவர் ஏதாவது பொசுக்குன்னு போர் ஏதாவது ஆரம்பிச்சிருப்பாரு? இல்லை அவருக்கு ட்ரம்ப்புக்கு தெரியும். நான் ஏற்கனவே வேற ஒரு நிகழ்ச்சியில் சொல்லிட்டேன். ட்ரம்ப் வந்து இப்போ ஒரு காலம் அவருக்கு இப்போ பதவி போச்சுன்னா அவர் தேவைக்கால தான் வந்து சேருவார். அவர் வேறு வழி இல்லை அவருக்கு. ஏன்னா பாக்கி எல்லா கட்சியிலேருந்து சேர்த்தாச்சு, இப்போ அந்த கட்சியிலேருந்து சேர்த்துட்டா முடிஞ்சு போச்சு. ஆமாம், இதுக்கு இடையில சார் ஏதோ இவர் நிழல் முதல்வர் மாதிரி இருக்காரு, இவருக்கு மேலே ஒருத்தர் ஏதோ விஜயை சந்திக்க பார்த்து ஏதோ ஒன்று ஆனது. அது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைங்க. அவர் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைனா தான் மரியாதை. திமுக எங்கேயா இருந்தாலும் மாப்பிள்ளைனா தான், அரசியலில் மாப்பிள்ளைனா தான் மரியாதை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிஸியான ஒரு அமைச்சர் இருக்கார், பிஸி. ஆமாம், அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப க்ளீனான மனுஷன். அதாவது வசூல்லாம் ஒன்றும் அது பேச்சுக்கே இடம் இல்லை. லஞ்சமோ ஊழலோ அதுக்கெல்லாம் பேச்சே இல்லை. எதுவாக இருந்தாலும் மாப்பிள்ளையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்கிறார். இப்படி தான் ஒருத்தர் சொன்னார், குளத்தூரில் காணாமல் போயிட்டாரு. ஆமாம், மாப்பிள்ளையை பார்த்துட்டு போங்கன்னு. அங்கே ஒரு மாப்பிள்ளை நம்ம ஏற்கனவே பேசினது தான். இங்கே பிஸியாக இருக்கிறவரை அங்கே 2 மாப்பிள்ளையா. அதில் பாருங்கள், ஒரு மாப்பிள்ளை இருந்தாலே தமிழ்நாடு தாங்கலை, அங்கே 2 மாப்பிள்ளை, 3 மாப்பிள்ளையும் ஆக்சுவலாக. அதில் 2 மாப்பிள்ளை தான் ஆக்டிவ், இன்னொரு 3வது மாப்பிள்ளை எப்போ ஆக்டிவ் ஆவார்னு தெரியாது சொல்கிறாங்க. இவரு மாப்பிள்ளை தானே விளையாட்டு. ஆமாம், இன்டர்நேஷ்னல். அவர் இன்டர்நேஷ்னல் விளையாட்டுத்துறைன்னு சொல்லலாம், இன்டர்நேஷ்னல் மாப்பிள்ளைன்னு சொல்லலாம். இவருடைய மாமனார் இருக்கார, இவர் தானே இவர் கிங் ஆஃப் கிங்ஸ். இந்த ஆட்சி அமைச்சருக்கு அவர் தான் ஒரு பெரிய பங்கு, கிங் ஆஃப் கிங்ஸ் இல்லையா? அவர் வந்து முதல்வரை வந்து மரியாதை நிமித்தம், எதுக்காக மரியாதை நிமித்தம் பார்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காராம். 2-3 நாளாக தொந்தரவு பண்ணாராம். ஏன்னா முதல்வரை அணுகணுன்னா அதுக்குன்னு சில ஆட்கள் இருக்காங்க. நீங்கள் உடனே ஆட்கள் நான் சொன்னோன்னா அவங்கள வந்து நீங்கள் ஏதாவது புரோக்கர் இருக்கிறலாம் தப்பான கொச்சையாக பேசுகிறாதீங்க. நான் சொல்கிறது ஆலோசகர்கள், இல்லை தனி செயலர்கள், உதவியாளர்கள், ஏதாவது வச்சுங்க. அந்த மாதிரி இவங்க மூலமாக தான் போனோம் அப்படின்னு இருக்கும்போது, அது நம்ம மாப்பிள்ளை தான் இருக்காரு, அவர்கிட்ட சொன்னால் ஒரு வார்த்தை சொன்னால் அவர் ஏற்பாடு பண்ணுவாரேன்னா, மாப்பிள்ளையே இருங்க நான் சரியான சமயம் பார்த்து சொல்கிறேன், இப்போ வேண்டாம் அவசரப்படாதீங்க. என்னன்னா அவர் என்ன யோசனை பண்ணுறாரு, நம்ம மாமனாரை பற்றி நமக்கு தெரியும், அவர் உள்ளே வந்தார்னா கலக்கிடுவார், சுத்தமாக குட்டையை கலக்கிடுவார். அப்புறம் நம்ம வந்து எங்கேயோ ஒரு ஓரத்தில் வந்து நம்ம வந்து ஒதுங்க, நம்ம அந்த குட்டையை கலக்கும்போது நம்ம எங்கே போய் ஒதுங்குவோம் நமக்கே தெரியாது. அதனால் மாமனாரை இந்த சர்க்கஸ் கம்பெனிக்குள்ளெல்லாம் விடக்கூடாது எங்கேயுமே. ஏன்னா அவர் பல வித்தைகள், சர்க்கஸ்ன்னு சொல்கிறதுனால தப்பாக நினைக்காதீங்க மாதிரி இல்லைங்க. சர்க்கஸ் என்பதே பல கலை வித்தைகள் தெரிந்தவர்கள் இருக்க மட்டும்தான். நீங்கள் அங்கே பஃபூன்னு ஒருத்தர் வருவார், கோமாளி, இருக்கிறதுலையே அதிகமாக வித்தை தெரிஞ்சவங்கள தான் பஃபூனாக போடுவாங்க. ஏன்னா அவர் மேலே தொங்குவார், அங்கே ஓடுவார், இதில் வருவார், அந்த மோட்டார் சைக்கிள் விடுவார். ஆனால் எல்லாம் தெரிஞ்சவர் தான் பஃபூனாக. அந்த மாதிரி சர்க்கஸ்ன்னு சொல்கிறது ஒரு மரியாதைக்காக சொல்கிறோம். அந்த சர்க்கஸ்க்குள்ள இந்த யானையை உள்ளே விட்டுட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறதுனால
மாமனாரை வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வைத்திருக்கிறார் என்பதுதான் செய்தி. இது இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது முதல்வர் வந்து கரூர் போகிறாரு, 10ஆம் தேதி அன்னைக்கு போகிறாரு. அங்கே போய் 41 பேருக்கு அரசு பணிக்கான இது அது பேர் என்ன ஆணைகள்லாம் கொடுக்க போகிறாரு. அதுக்குள்ளே செந்தில் பாலாஜி அவர் தம்பியை கைது பண்ணிட்டா கொஞ்சம், ஏன்னா திமுக ஏதோ போராட்டம் பண்ணுறதாகவும் பேனர்லாம் வச்சு இவரை முதல்வருக்கு எதிராக சில வாசகங்களுடன் அது மாதிரி கொஞ்சம் அநாகரிகமாக நடந்து கொள்வார்கள் என்று உளவுத்துறை சொல்கிறது. அப்படின்னு சொல்லி பரவாயில்ல, இந்த விஷயமாவது முதல்வர் காதுக்கு போயிடுச்சு. தபாலாக இருந்தால் பிரித்து படுத்திருப்பாங்க, காதில் வந்த செய்திங்கிறதுனால வந்துடுச்சு அவருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இவளெல்லாம் சொல்லி அந்த உளவுத்துறைக்காரர் வந்து என்னை விடுங்க, நான் டெல்லிக்கு போகிறேங்கிறார். என் வேலையை செய்ய விட மாட்டேன்றீங்க, செஞ்சாலும் வந்து நான் தபால் போட்டாலும் தபாலுக்கு வந்து சரியான இடத்துலேருந்து பதில் வர மாட்டேங்குது, என்னை விடுங்க, நான் ஊருக்கு போகிறேன், அக்கடானு போகிறேன், அசரானு போகிறேன் அப்படிங்கிறார் அவர். சரி, அது அவருடைய விருப்பம். தமிழ்நாடுக்கு ஒரு நல்ல ஒரு நேர்மையான அதிகாரி வந்தால் நமக்கு பிராப்தம், அவ்வளோதான் தமிழ்நாட்டுக்கு. சரி, இது போக இது என்ன நம்ம பேர் தான் அந்த அரசு வேலைக்கான அந்த பணி உத்தரவுலாம் கொடுக்குறேங்கிறாரு. இப்போ பாருங்கள், எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா, கேள்வி கேட்குறாங்க, இவங்கெல்லாம் இராணுவ வீரர்களா? 41 பேர் இறந்து போனவங்க தேசப்பணியில் இருந்தார்களா? எந்த அடிப்படையில்? போலீஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு காவல்துறையிலிருந்து ஒரு வீர செயல்பாடு, ஒரு குற்றவாளியை பிடிக்கும்போது சுடப்பட்டு விட்டார், காயமடைந்து விட்டார், அதனால் இறந்து போனாங்களா? இல்லை ஏதோ ஒரு தியாகம் செய்து இறந்தார்களா? அப்பொழுது இப்பொழுது உள்ள முதல்வர் வந்து அப்பொழுது வந்து ஒரு நடிகர், ஒரு அரசியல்வாதி, கட்சியுடைய தலைவர். அவரை வேடிக்கை பார்ப்பதற்காக சென்றவர்கள். ஒரு நடிகரை, ஒரு அரசியல் தலைவரை கூட வச்சுங்க, அப்போ அரசியல்வாதின்னு வச்சுக்கலாம், கட்சி ஆரம்பிச்சிட்டார், தலைவர் ஆகிட்டார். அவரை வேடிக்கை பார்ப்பதற்காக நெரிசலான ஒரு இடத்தில் தன்னுடைய பாதுகாப்பை பற்றி, சுய பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல், தன்னுடைய குடும்பத்தின் ஒரு பாதுகாப்பு, குழந்தைகள், கணவர், மனைவி, தந்தை, தாய், அவங்க அப்படி எதை பற்றியும் கவலைப்படாமல் போனவர்கள் இவர்கள் என்ன தேசத்திற்கோ மாநிலத்திற்கோ என்ன தியாகம் செய்து விட்டார்கள், இவர்களை தியாகிகளாக நினைத்து இப்படி வந்து பணி கொடுக்குறீங்களே. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு நடிகர், இப்போது அந்த அல்லு அர்ஜுனான்னு ஒரு ஆந்திர நடிகர், அவர் ஏதோ ஒரு சினிமா ஒன்று, அந்த சினிமா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பார்க்க போகும்போது எல்லோரும் எப்படி பார்க்குறாங்கன்னு போய் அதை பார்ப்போமேன்னு போனார். அந்த கும்பலில் யாரோ 2 பேர் மிதிப்பட்டு இறந்து போயிட்டாங்க. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஒரு நடிகரை பார்க்கும்போது ஆர்வமாக, நாளைக்கு இதே மாதிரி பல நடிகர்கள் வருவார்கள். ஏற்கனவே பல நடிகர்கள், ஹீரோக்கள் வந்து இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க, அடுத்த சிஎம் நான் தாங்கிற கனவில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 3 பேர் இருக்காங்க. ஆமாம், சரியா, ரெடியாக இருக்காங்க. ஆமாம், சூரிய வெளிச்சத்தில் ஒருத்தர் இருக்கார், அவர் அப்பா புள்ள பேர் 2ம் சேர்ந்தவர் ஒருத்தர் இருக்கார், ஒருத்தர் வந்து வெற்றி பத்தியாக இருக்கிறார் ஒருவர். ஆமாம், இப்போ இந்த 3 பேர் வந்து முதல்வர் கனவில் இருக்கிறதா சொல்கிறாங்க, நமக்கு தெரியல, நம்மகிட்ட சொல்லலை, வெளியில் பேசிக்கிறாங்க, வரது செய்தி. அப்போது இந்த மாதிரி அவங்கெல்லாம் வராங்கன்னா கூட கும்பல் வரும். நாளைக்கு ஒரு நடிகைன்னு வந்தாலே ஏதாவது சிக்கல், நம்ம பேரை சொல்ல போக வம்பு வந்துடும். பொதுவாக சொல்லுவோம், ஒரு நடிகை, அவங்க வந்து ஒரு பாப்புலர் நடிகைன்னு வச்சுங்களேன், எந்த நடிகையாக இருந்தான்னு கூட்டம் வரும். அப்போ யாராவது 2 பேர் ஏதாவது ஒன்று ஆயிடுது, அவங்களுக்கு அரசு வேலை எல்லாருக்கும் கொடுத்தா எல்லாரும் கொடுக்கணும்ல சார், நியாயம் அதானே? ஆமாம், அந்த விஷயத்தில் தான் வந்து எனக்கு வந்து திமுக ஆட்சி ரொம்ப பிடிச்சிது. திமுக ஆட்சியில் பாருங்கள், இந்த விமான ஏர் ஷோ நடந்தபோது 5 பேர் போனாங்க, செத்து போனாங்க. ஆமாம், ஆம்புலன்ஸ் உள்ளே போய் ரீச் ஆகிறதுக்கே 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சு, அதனாலேயே போயிட்டாங்க. ஆனால் அமைச்சர்கள், முதலமைச்சர்லாம், அதிகாரிகள்லாம் பத்திரமா சேஃபாக போயிட்டாங்க. அது மாதிரி வேற ஒரு இடத்துல, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நிகழ்வு நடந்தது, அதுலேயும் நிறைய பேர் அந்த கள்ளக்குறிச்சியில். ஆமாம், கள்ளசாலை. ஆமாம், அவங்களுடைய எம்எல்ஏக்கள் 2 பேரே உள்ள இன்வால்வ் ஆகி கள்ளசாராயம் ஏற்பாடு செய்தார்கள்னு சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட 68 பேர் இறந்து போனாங்க. அங்கெல்லாம் அரசு வேலை கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல, ஏதோ பணம் கொடுத்தாங்க, 10 லட்சம் ரூபாய். அதுவே சில இடத்துல நம்ம தப்புன்னு சொன்னோம். ஆமாம், கள்ளச்சாராயம் குடிச்சவங்க போய் 10 லட்சம் கொடுக்குறதுங்கிறது ஆமாம் ஊக்கப்படுத்துற மாதிரி ஆயிடும். இன்னும் 10 பேர் வாங்கி குடிப்பான். இப்போ நீங்க ஏற்கனவே 20 லட்சம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கரூர்ல நிறைய போலீஸ்களுக்கு அரசாங்கத்துல கட்சியிலேருந்து 2 லட்சம், இந்த கட்சியிலேருந்து 5 லட்சம், அரசாங்கத்திலேருந்து இவ்வளவு கோடி எல்லாம் வந்துச்சு. இப்போ நீங்க வந்து அரசு வேலையும் கொடுத்தீங்கன்னா இனிமேல் எவனுமே படிக்க மாட்டான்.
படித்து அரசு வேலை வாங்கணுங்கிற நினைப்பே போயிடும் ம். பொதுமக்கள் மத்தியில். படிச்சு இதே கனவா வச்சு வாழ்றவங்களுடைய மோட்டிவேஷனே யாரும் போயிடும். நம்ம வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கலன்னு இல்லை, ஒரு டிகிரி படித்தாவது நம்ம வேலை வாங்கணும் அப்படின்னு அரசு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவன் இனிமேல் அப்படிலாம் வேணாம். நம்ம எல்லா நடிகர்கள் எங்கே கூடுறாங்களோ, இல்லை அந்த மாதிரி பாப்புலர்ஸ் அரசியல்வாதிகள் கூடுறாங்களோ அந்த கூட்டத்துக்கு போவோம். ஏதாவது ஒன்று நடந்ததுனால் அப்போ எல்லாரும் பெற்றோர்கள், ஏன்னா இப்போ தான் வந்து நான் வந்து என் குழந்தை இறந்து போச்சுங்க, ஆனால் வந்து அந்த தளபதியை அருகில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு அந்த குழந்தை தியாகம் பண்ணிச்சுங்க அப்படின்னு பேசுகிற ஒரு தலைமுறையில் இருக்கோம் நம்ம. அந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில், அந்த பண்பாடு வளர்ந்து இருக்கிறது தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது என்ன நினைப்பாங்க, எல்லா பெற்றோரும் என்ன பண்ணா, எனக்கு கவலையாக இருக்குது, பையனை கூப்பிட்டு தம்பி நீ படிக்க வேணாம்ப்பா, நீ போக வேணாம்ப்பா, அங்கே அந்த நடிகர் வர்றாருல அந்த கூட்டத்துக்கு போ, இந்த நடிகர் வர்றாருல இந்த நடிகை வராங்கல்ல இந்த கூட்டத்துக்கு போ, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அரசு வேலை கிடைக்குமே குடும்பத்தில் வேற யாருக்காவது அடுத்தவங்களுக்கு. இப்படி ஒரு கலாச்சார சீரழிவு வந்துருமோ அப்படின்னு நமக்கு கவலையாக இருக்குது. இருந்தாலும் முதல்வரின் அந்த நல்ல உள்ளத்தை, அந்த இரக்க சுபாவத்தை நாம் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. தமிழ்நாடே காலமும் காட்சிகளும் தான் சார் பதில் சொல்லணும். ஆமாம், அதை வந்து தமிழ்நாடே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்திப்போம், மிச்சத்தை அடுத்த தடவை பேசிப்போம் நம்ம. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் இருந்து இத்தனை விஷயங்கள், பல விஷயங்கள் புதுசாக சொல்லியிருக்கீங்க. அதிமுகவிலேருந்து தான் ஏதோ தாவேக்காக போனாங்கன்னு இல்லை, திமுகவிலேருந்து போயிருக்காங்கங்கிற ஒரு விஷயத்தையே இன்றைக்கி பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதிலிருந்து ஆரம்பித்து பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். மக்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஜனம் கேள்வியில் சந்திப்போம் சார். ரொம்ப நன்றி. பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வணக்கம், நன்றி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.